ஸோ இன்னைக்கு என்ன சப்ஜெக்ட்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். லிம்ஃபெடிமா. இதில் எவ்வளோ பேர் லிம்ஃபெடிமா பார்த்துருக்குறீங்கோ பேஷண்ட்ஸை? லிம்ஃபெடிமா பேஷண்ட்ஸை பார்த்துருக்கோம். மோஸ்ட்லி எல்லாரும் பார்த்துருப்பீங்க இல்லையா? ம். ம். ஓகே, ஸோ நம்மளுக்கு இன்னைக்கு லிம்ஃபெடிமா பற்றி பேசலாம். ஸோ லிம்ஃபெடிமா நான் நினைக்கிறேன் தமிழ்ல ஏதோ நீர்நரை நரி வீக்கம் ஏதோ சொல்றாங்க இல்லையா? யாருக்காச்சும் தெரியுமா? யாருமே ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. அனிதா, வாசந்தி, வசந்தரா அவங்கெல்லாம் இருக்கிறாங்க. நிணநீர் நீர்நெறி வீக்கம்னு நிணநீர் சொல்றேன். ஆ நிணநீர் மேம் நிணநெறி வீக்கம். ஓகே ஓகே ஓகே. என்னையா அதுதான் நம்ம லிம்ஃபெடிமான்னு சொல்றோம். ஓகே, வீக்கம் வருது. அப்போ நான் சொல்றேன். பவர் பாயிண்ட் போடுறேன். அப்போ அதுக்கு முன்னால கொஞ்சம் இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சா நல்லா இருக்கும். வேற ஒன்று என்னன்னா, வீக்கம்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியும் வீக்கம்னு இல்லையா? அப்போ வீக்கம் பல தரத்துல வீக்கம் இருக்குது. அந்த வீக்கம் எதுக்காக வந்தது அதுதான் ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. ஓகே, இப்போ ஜஸ்ட் ஒரு வீக்கம் வந்த உடனே அது இதுதான் ஆகணும்னு ஒன்றும் இல்லை. வீக்கம் வர்றதுக்கு பல காரணங்கள் உண்டு. அப்போ அது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ நம்மளுக்கு இன்னைக்கு லிம்ஃபெடிமானால நான் முதல்ல பவர் பாயிண்ட். ஸோ லிம்ஃபெடிமத்தை பற்றி சொல்லும் போது முதல்ல உங்களுக்கு எல்லாமே நீங்கள்லாம் பேசிக்ஸ் எல்லாம் படித்து வந்தவங்க லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, நான் அதில் ஒன்றும் போக மாட்டேன். லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நம்ம இந்த லிம்ஃபெடிமா பற்றி படிக்கும்போது லிம்ஃபாட்டிக் சிஸ்டத்தில் தான் அந்த மாற்றங்கள் வருது. அப்போ அதை பற்றி தெரியாமல் நம்ம லிம்ஃபெடிமா கற்றுக்கிட்டு காரியமில்லை. அதனால நீங்கள் எல்லாருமே ஒரு தடவை கூட உங்களோட அனாட்டமி ஃபிசியாலஜி புக்கு எடுத்து லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் என்ன, லிம்ஃப் எப்படி ஃபார்ம் ஆகுது, அது எங்கே இருக்கும், எவ்வளோ லிம்ஃப் நோட்ஸ் எங்கெல்லாம் இருக்குது, இதெல்லாம் படிக்க வேண்டிய இது இருக்குது. ஓகே, இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. வேற ஒன்று என்னன்னா, நம்ம லிம்ஃப் நோட்ஸ். ஓகே, உங்களுக்கு தெரியுதா? சின்ன சின்ன திராட்சை மாதிரி எதோ இருக்குது இங்கெல்லாம். இந்த பிக்சரில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதுக்கு தான் நம்ம லிம்ஃப் நோட்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ இந்த லிம்ஃப் நோட்ஸ்ன்னு இருக்கிறது மேக்சிமம் இருக்கிறது லிம்ஃப் நோட்ஸ் எப்பவுமே நம்ம கழுத்தம், இந்த 2 கிளாவிக்கல்ல, பின்ன நெஞ்சில், இந்த இதுலேயும் இருக்குது. அதை நம்ம 2 ஆக்சிலால. ஓகே, கைக்குழியில் இருக்குது. அதுக்கப்புறம் நெஞ்சில் அப்படி போய் 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 இந்த கிராயின்ஸ் இருக்குது. அது வரைக்கும் நம்மளுக்கு லிம்ஃப் நோட்ஸ் இருக்கு. ஓகே, அப்போ ஒரு சுருக்கி சொன்னா இந்த லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் தெரிய வேண்டிய அவசியம் ரொம்பமா இருக்கு. நீங்கெல்லாம் அதை பத்தி படிச்சா நல்லா இருக்கும். ஓகே, ஓகே. லிம்ஃப் நோட்ஸ்ன்னு சொன்னா என்னன்னு சொல்றது? யாராச்சும் சொல்றீங்களா? நிணநீர் கட்டிகள் தான் மேம் லிம்ஃப் நோட்ஸ். நிணநீர் முடிச்சு என்னன்னு சொல்றீங்க? கேட்கல எனக்கு. நிணநீர் முடிச்சு மேம் அது எதோ சொல்றாங்க, நினைநீர் முனைகள்னு சொல்றாங்க. என்ன இருந்தாலும் அது சுரப்பிகள் மேம். நிணநீர் முடிச்சுக்கள். அச்சா, முடிச்சுக்கல்னா. ஆனா இந்த இதுல நான் கூகுள் சொல்றது என்னன்னா
நினைநீர் நிற்குது, முனைகள்னு சொல்லுது. ஓகே, என்ன என்ன இருந்தாலும் பரவாயில்ல. அப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, எப்பனாச்சும் நம்மளுக்கு இந்த இன்ஃபெக்ஷன் எல்லாம் வந்தா அதெல்லாம் வீக்கம் வரும் இல்லையா? ஓகே, ஸோ அதெல்லாம் எப்பவுமே நம்ம இது இன்ஃபெக்ஷனுக்கு எகெயின்ஸ்ட் ஃபைட் பண்ணுறது தான் இந்த லிம்ஃப் நோட்ஸ் எல்லாம். ஏன்னா அதில் தான் நம்மளோடது எல்லாமே இருக்கு. ஓகே, ஸோ பாடியில் வேண்டிய ஒரு என்ன சொல்றது, சர்க்குலேட்டரி சிஸ்டம், இந்த லிம்ஃபாட்டிக் சிஸ்டத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது தான் லிம்ஃப் நோட்ஸ். ஸோ இந்த லிம்ஃப் நோட்ஸை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ சிம்பிளாக லிம்ஃபெடிமா என்னன்னு சொன்னால், கலெக்ஷன் இல்லைன்னா அக்குமுலேஷன் ஆஃப் லிம் இன் த interstitial space of the subcutaneous tissue. நம்ம இந்த லிம்ஃப் ஃப்ளோ ஆகாம திரும்பி சென்டர்ல போவாக்கட்டி என்ன ஆகும், அது நம்ம சப்குட்டேனியஸ் டிஷ்யூல அந்த ஸ்பேஸ்ல கலெக்ஷன் ஆயிடும். கலெக்ஷன் ஆகி தான் அந்த ஒரு எடிமா ஆகுறது. ஓகே, அது எப்பெல்லாம் ஆகும்னா அந்த டிரான்ஸ்போர்ட் கெப்பாசிட்டியில கிளியர் பண்ணுமே நம்ம அந்த லோடு. அப்போ அந்த டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்துல, லிம்ஃபாட்டிக் சிஸ்டத்துல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்தா இந்த லிம்ஃபு முன்னால ஃப்ளோ பண்றதுக்கு கஷ்டமாகும். அப்ப என்ன ஆகும், சப்குட்டேனியஸ் டிஷ்யூல இருக்கிற இன்டர்ஸ்டிஷியல் ஸ்பேஸ்ல அது அதிகமாகும். அப்ப இது யூஸ்வலி நம்ம எங்கெல்லாம் பார்க்குறோம்னா நம்மளுக்கு பார்க்கலாம். இது பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய லிம்ஃபெடிமா பேஷண்ட்டு, பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, கையோட ஸ்கின் சேஞ்சஸ் எல்லாம் நடந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி வருமானம் வந்து பிரச்சனை என்னன்னா, வீட்டில் இந்த பேஷண்ட்க்கு கரெக்டாக ஒரு கேர் கிடைக்காம போயிருக்குது. அப்படி கேர் நல்லா கொடுத்துருந்தாலும் அந்த பேஷண்ட்க்கு சொல்லி கொடுத்த எக்ஸசைஸ் இந்த மாதிரி ஒன்றுமே அந்த பேஷண்ட் வீட்டுக்கு போன அப்புறம் செஞ்சது கிடையாது, அது ப்ராக்டிஸ் பண்ணது கிடையாது. அதுக்கு மேலே என்ன ஆச்சு, இந்த பேஷண்ட்டு வீட்டில் சும்மா உட்காந்தே இந்த பிரஸ்ட் கேன்சர் வேறு, அதெல்லாம் ஹார்மோனல் சேஞ்சஸ் ரொம்ப இதெல்லாம் பாடியில் வந்தோடனே அவங்க ரொம்ப வெயிட் போட்டுட்டாங்க. ஓகே, அப்போ அந்த நெக்லிஜென்ஸ் இருக்குது, அவங்க சரியா அதை பற்றி என்ன பண்ண இந்த பிரச்சனையை பற்றி ஜாஸ்தி யோசிக்கலை. அவங்க ஏதோ ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாங்க. அது ஒரு டைமில் இவ்வளோ வீக்கம் வந்த அப்புறம் தான் அவங்க நம்மக்கிட்ட வந்தாங்க. அதை பற்றி கேட்கும் போதே நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, இப்போ இருக்கிற ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டியில் மோஸ்ட் ஆஃப் த ஆளுகளுக்கு இதை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் சரியாக கிடையாது. அதனால பேஷண்ட் டிஸ்சார்ஜ், அதாவது யூஸ்வலி மாஸ்டெக்டமி செய்கிற பேஷண்ட்டு டிஸ்சார்ஜ்க்கு முன்னாடி ப்ரீ ஆப்ரேட்டிவ்லையும் போஸ்ட் ஆப்ரேட்டிவ்லையும் டிஸ்சார்ஜ் டைம்லும் அவங்களுக்கு இந்த பிரஸ்ட் எடுத்த அப்புறம் என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு நம்ம சொல்லி கொடுக்கணும், என்னென்ன எக்ஸசைஸ் ரெகுலர் ஆகிட்டு செய்யணும், அது செய்யாக்கட்டி என்ன ஆகும் அதுவும் சொல்லி கொடுக்கணும். எப்போ நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் இல்லைக்கிட்ட ஒரு பாலியேட்டிவ் கேருக்கு போய் அவங்கக்கிட்ட பேசணும் இருக்குதும் சொல்லி கொடுக்கணும். என்ன பிரச்சனை இருந்தால் நீங்கள் பாலியேட்டிவ் கேரில் போகணும், அதை பற்றியும் நம்ம சொல்லி கொடுக்கணும். ஓகே, அப்போ இதில் ஃபஸ்ட்டு கிளாசிஃபிகேஷனில் கன்ஜனைட்டல் இருக்கலாம், ப்ரைமரி இருக்குது, செகண்டரி இருக்குது. ப்ரைமரி யூஸ்வலி கன்ஜனைட்டல் சீன் அட் த டைம் ஆஃப் பர்த். ஓகே, செகண்டரி எடுத்தால் இதனோட நோட்டீஸ் அட் பர்த்னு சொல்லலாம். ஓகே, செகண்டரி என்ன, கேன்சர் சர்ஜரி, நான் சொன்ன மாஸ்டெக்டமி, ரேடியேஷன் பண்ணாங்க, அதனால என்ன ஆகுதோ கிட்ட இருக்கிற லிம்ஃப் நோட்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆகிடுது. பின்ன டிசீஸ் ரிலேட்டட் டியூமர்ஸ், இப்போ ஒரு பேஷண்ட் எங்ககிட்ட வந்த டைமில் அந்த பேஷண்ட்டோட ரைட் சைடு ஒரு சைடு ஆல்ரெடி மாஸ்டெக்டமி 12 வருஷம் முன்னாலே அவங்க செஞ்சாங்க, இப்போ அடுத்த பிரஸ்ட்டுக்கும் ஆயிடுச்சு. ஆனால் அது சர்ஜரி செய்ய முடியாமல், சர்ஜரினா அவங்க கொஞ்சம் லேட் ஆகிட்டாங்க, சர்ஜரி செய்ய முடியாது, அது ரொம்ப பெருசாகிடுச்சு. ரொம்ப பெருசானது என்ன பண்ணோம், நம்ம இந்த பக்கம் இருக்கிற லிம்ஃபாட்டிக் வெசல்ஸை பிளாக் பண்ணிடும், ப்ரெஸ் பண்ணி பிளாக் பண்ணிட்டு அங்கே அப்படியே வீக்கம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அந்த கைக்கு. ஓகே, பின்ன என்னன்னா ட்ராமா, இன்ஜுரி, அந்த நம்ம லிம்ஃபாட்டிக்ஸ் எல்லாம் ரொம்ப ஃப்ரெஜைல், சீக்கிரமாக இன்ஜூர்ட் ஆகிடும். அதோட இன்ஜுரிக்கு மூலமாக லிம்ஃபெடிமா வரலாம்.
இப்போ நான் அப்படி 3 பேஷண்ட்ஸை பார்த்துருவோம். 3 ஆக்சிடென்ட் கேஸ். அவங்களுக்கு லோவர் லிம்ல எடிமா இருந்தது. ஓகே, லிம்ஃபெடிமா ஏதாச்சும் கேன்சரோட அசோசியேட் வர்றதா இருந்தால் ஃபர்ஸ்ட் பிரஸ்ட் கேன்சர், பின்ன கைனகாலஜிக்கல் மேக்னன்சிஸ், அதில் சர்விக்ஸ் ஆகலாம், யூட்ரஸ் ஆகலாம், ஒவ்வொரு ஆகும். அந்த டைம் ப்ராஸ்ட்ரேட் கேன்சர்ஸில் groin dissection, இந்த groinsல இருக்கிற lymph nodes எல்லாம் டிசெக்ட் பண்ண அப்புறம் வரலாம் கப்போசிக் சார்கோமா. ஸோ நம்ம எந்த புக் எடுத்து படித்தாலும் இல்லைக்கட்டி நம்ம இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த நெட் டவுன் பண்ணி பார்த்தாலும் டிஃப்ரெண்ட் கிளாசிஃபிகேஷன் இருக்குது லிம்ஃபெடிமா. ஓகே, நான் இந்த கிளாசிஃபிகேஷன் தான் ஃபாலோ, அதனால தான் இது போட்டு வச்சிருக்கேன். கிரேடு சில கிளாசிஃபிகேஷனில் கிரேட் 4 வரைக்கும் இருக்குது, சில கிளாசிஃபிகேஷனில் வெறும் கிரேட் 3 தான் இருக்குது. அதுக்கு ஸ்டேஜ் 1ன்னு சொல்லுவாங்க, ஸ்டேஜ் கிரேடு 1ன்னு சொல்லுவாங்க. எப்படியா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் கிரேட் 1ல என்ன ஆகுதுன்னா அது ரிவர்சிபிளாக இருக்கும். அந்த வீக்கம் மேபி நம்ம கொஞ்சம் கையை தூக்கி வைக்கணும், ஜாஸ்தி ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது, இந்த மாதிரி இருந்தால் அது ரிவர்சிபிள். அது எப்படி ரிவர்சிபிள்? ராத்திரி பேஷண்ட் படுத்து தூங்கிட்டு காலையில் எழுந்திரத்துக்குள்ள அந்த வீக்கெல்லாம் கம்மியாயிருக்கும். அப்போ பேஷண்ட்டை சொல்லுவாங்க கி சிஸ்டர் நான் ராத்திரி படுத்து தூங்கி காலையில் எழுந்திரிச்சிட்டா அதெல்லாம் வீக்கம் கம்மியாயிருக்கும். ஸோ தட் இஸ் ரிவர்சிபிள். ரெண்டாவது என்ன இருக்குதுன்னா அது ரிவர்சிபிள் ஆகாது. நம்ம ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் அது ரிவர்ஸ் ஆகும். ஓகே, அண்ட் இட்ஸ் ஏ நான் பிட்டிங் எடிமா. இப்போ நம்ம லிம்ஃபெடிமா பற்றி பேசும்போது கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் என்ன சொல்கிறோன்னா இட் இஸ் ஏ நான் பிட்டிங் எடிமா. நான் பிட்டிங் எடிமான்னு சொன்னால் நீங்கள் உங்களோட விரலை வச்சு எப்படி அழுத்தி பிடிச்சா அழுத்தி பிடிச்சிட்டு அந்த விரலை எடுத்துடுங்க, அப்போ அது ஒரு டென்ட் ஆகக்கூடாது. ஸோ தட் இஸ் கால் நான் பிட்டிங் எடிமா. இந்த கிட்னி ஃபெயிலியர் கார்டியாக் பேஷண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு இந்த வீக் இருக்கு நம்ம ப்ரெஸ் பண்ணேன்னா அங்கே ஒரு குழி மாதிரி வந்துடும் இல்லையா, அது இந்த லிம்ஃபெடிமாக்கு இருக்காது. கிரேட் 3ல என்ன ஆகுதுன்னா பார்த்துருக்கலாம், நீங்கள் பார்த்துருப்பீங்க எலஃபென்டைசிஸ்ன்னு சொல்லுவாங்க இதுக்கு. ஓகே, ஃபைலராசிஸ் நம்ம சொல்றது. ஓகே, சைஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கும், இந்த கனெக்டிவ் டிஷ்யூவோட டேமேஜ் இருக்கும், இன்ஃப்ளமேஷன் இருக்கும், ஃபைப்ரோசிஸ் இருக்கும், அண்ட் ஸ்கின் கண்டிஷனும் ரொம்ப ப்ராப்ளம்ஸாக இருக்கும், டபுள் ஃபோல்ட்ஸ் எல்லாம் இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ உங்களுக்கு காமிச்சு கொடுத்தேன், அதில் பார்த்தீங்களா எவ்வளோ ஃபோல்டு வந்து இருக்குது. அப்போ இதெல்லாம் என்னன்னா அவங்க அதை பற்றி கொஞ்சம் கூட டேக் கேர் பண்ணல, அதனால தான் அந்த ஒரு பாயிண்ட் இருக்கட்டும், அந்த ஒரு இது பிரச்சனைக்கு இது போடுது. ஓகே, ஓகே, அப்போ நம்ம கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். எப்படி நம்ம டயக்னோஸ் பண்ணோம் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ ஃபர்ஸ்ட் டயக்னோசிஸில் ஹிஸ்ட்ரி இருக்கணும், தட் இஸ் சம்திங். ஓகே, வீக்கை நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், வீக்கை எப்படியும் வரலாம். வீக்குக்கு பல காரணங்கள் உண்டு. அப்போ ஹிஸ்ட்ரி எடுக்கணும், ஏதாச்சும் கேன்சர் ஹிஸ்ட்ரி இருக்கா, ரீனல் ஹிஸ்ட்ரி இருக்கா, என்ன ஹிஸ்ட்ரி இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஹிஸ்ட்ரி எடுக்கணும். ஹிஸ்ட்ரி எடுத்தால் நம்மளுக்கு கொஞ்சம் எல்லாம் புரியும் இது எதுக்காக இந்த வீக்கம் வந்திருக்குன்னு. ஓகே, செகண்ட் என்னன்னா வீக்கம் பிட்டிகா நான் பிட்டிகா, இட் வில் பி நான் பிட்டிங் எடிமா. தேர்ட் ஒன் ஸ்கின் சேஞ்சஸ், ஸ்கின்ல ஏதாச்சும் சேஞ்சஸ் உண்டு. நம்ம ரொம்ப பார்க்கும்போது யூஸ்வலி ஸ்கின்ல சேஞ்சஸ் இருக்கும். சிலவங்களுக்கு அதை கேர் பண்ணாமல் வச்சுட்டா ஸ்கின் ரொம்ப ஹார்டாகும். வேற என்னன்னா நம்ம இந்த ஆரஞ்சோட தோல் இருக்க ஸ்கின் பீல் பார்த்துருக்குறீங்களா, ஒரு சின்ன 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 ரவுண்ட் 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 மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் நம்ம கையும். அதுதான் ஸ்கின் சேஞ்சஸ்ல நம்ம பார்க்குறது. ஓகே, செகண்டரி பின்ன லிம்ஃபோரியா இருக்கு. லிம்ஃபோரியா என்னன்னா அந்த வீக்கத்துலேருந்து இப்படி ஸ்லோலி ஒரு போர்லேருந்தும் இப்படி தண்ணி வந்துட்டு இருக்கும், ஃப்ளூயிட் வந்துட்டு இருக்கும். ஓகே, தட் இஸ் கால் லிம்ஃபோரியா. சில பேஷண்ட்ஸு ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட் சொல்லுவாங்க, வலி சொல்லுவாங்க, ரொம்ப ஹெவியாக இருக்குது, அந்த சைடில் படுத்து தூங்க முடியல, அப்படியே அவங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கலாம். இதே மாதிரி தான் சில பேஷண்ட் ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ்,
கேர் இல்லாமல் விட்டுட்டா என்ன பண்ணோம், ஜாயிண்ட் ஸ்டிஃப் ஆகிடும். அப்படியே நம்ம ஏதாச்சும் செய்யறதுக்கு முயற்சி பண்ணால் என்ன ஆகும், மசில் ரொம்ப பெயின் எடுக்கும். ஓகே. பின்ன இருக்கிறது லிம்போஞ்சியமா, கலெக்ஷன் ஆஃப் லிட்டில் பிளட் மாதிரி இருக்கும் ஒரு இதில். பின்ன வருது, நம்ம அதை பற்றி வரலாம் திருப்பியும், சைக்கோ சோஷியலும் ஃபங்க்ஷனல் இம்பேர்மெண்ட்டும். சைக்கோசோஷியல் ரியலி ப்ராப்ளம் தான். ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் ஒரு சர்ஜரி செஞ்சேன், 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் ஏதோ நான் அதுக்கு வேண்டி செலவு பண்ணேன், எல்லாமே சரியாயிடுச்சுன்னு வீட்டில் வந்து 1 வருஷம் ஆன உடனே இதோ இங்கே அந்த பக்கம் வீக்கம் வருது. அந்த வீக்கம் வரும்போது அவங்க மனசுல இருக்கும், ஏன் இந்த வீக்கம் வந்தது, இவ்வளோ பைசா செலவு பண்ணி நான் கேன்சர் ட்ரீட்மெண்ட் பண்ண அப்புறமும் இந்த வீக்கம் வந்தா, இந்த ஒரு வீக்கம் ஒரு வேறொரு கேன்சரா, இனி இதுக்கு எவ்வளோ நான் செலவு பண்ணணும், எதுக்கு நான் செய்யணும். ஓகே. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, இதனால அவங்க நெக்லெக்ட் பண்ணுவாங்க. ஓகே. அப்போ ஸ்கின் சேஞ்சஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன வருதுன்னா, ஸ்கின் க்ரீஸ் டீப்பன்ஸ். ஸ்கின்ல எப்படி க்ரீசஸ் இருக்குமே போல, அது ஒன்று கூட டீப் ஆகும். ஸ்கின்னோட திக்னஸ் இன்க்ரீஸ் ஆகும், அதனோட திக்னஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஹைப்பர் கரோட்டிசிஸ் டிஸ்கலரேஷன் இருக்கும். ஸ்டெமர்ஸ் சைன், இது யூஸ்வலி காலில் வீக்கம் இருந்தால், இந்த என்ன சொல்றது, செகண்ட் டோ இருக்கு நம்மளது, பிக் டோக்கு பக்கத்தில் இருக்க செகண்ட் டோ நம்ம இப்படி விரலால பிடிச்சா நம்ம கையில கிடைக்காது, தட் இஸ் கால் ஸ்டெமர்ஸ் சைன். ஓகே. இந்த மாதிரி கொஞ்சம் சேஞ்சஸ் ஸ்கின்ல இருக்கும். நெக்ஸ்ட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எஃபெக்டட் சைடு ரொம்ப ஹெவியா இருக்கும். அப்போ நம்ம பேஷண்ட்ஸு அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து மாஸ்டெக்டமி எல்லாம் முடிஞ்சு டிஸ்சார்ஜ் பண்ணுறதா இருந்தால், நம்ம ஃபஸ்ட்டு சொல்லி கொடுக்க வேண்டியதே என்னென்னா, பேஷண்ட்ஸ் கிட்ட நீங்கள் சாதா டெய்லி சாரி ப்ளவுஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால், அது என்ன ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் ஓகே, சாரி ப்ளவுஸாக இருந்தால் 2 கையும் நீங்கள் ஒன்றா போடுறீங்க, ஓகே. ஆனால் போக போக என்ன ஆகும், ஒரு கை நல்லா போகுது, ஆனால் ஒரு கையில் ப்ளவுஸ் போடும்போது ரொம்ப டைட்டாக இருக்கு. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஸ்லோலி நீங்கள் டெவலப் பண்ணுறீங்க, நான் ஸ்வெல்லிங் டெவலப் ஆகுது. ஓகே. ரெண்டாவது என்னன்னா, மார்னிங் டைம், அதாவது தூக்கத்துலேருந்து எழுந்திரிக்கும் போது ஸ்வெல்லிங் இருக்காது. பை த டைம் ஈவினிங் ஆனால் சாயங்காலம் ஆகிறதுக்குள்ள ஸ்லோலி ஸ்வெல்லிங் ஸ்டார்ட் ஆகும். இதே ஸ்வெல்லிங் வந்துட்டு இந்த வெதர் சேஞ்ச் ஆகும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பின்ன நம்ம இந்த எஃபெக்டட் லிம்பு யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப வலிக்கும், அதுதான் நெக்ஸ்ட்டு. ஏன்னா அஃப்கோர்ஸ் நம்ம எது அனாலிசிஸ் கொடுத்தாலும், பெயின் கில்லர்ஸ் இல்லைக்கட்டி பெயின் கம்மியாக மருந்து கொடுத்தாலும் அது அவங்களுக்கு எஃபெக்ட் ஆகாது. சைக்கோசோஷியல் ப்ராப்ளம்ஸ், ரொம்ப சைக்கோசோஷியல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. நம்ம பாடி இமேஜே சேஞ்ச் ஆகும் இல்லையா, மாஸ்டெக்டமி பண்ணால் ஒரு சைடில் பிரஸ்ட் இல்லை, ஒரு சைடில் பிரஸ்ட் இருக்குது. ஓகே. செக்ஷுவாலிட்டி, ஃபங்க்ஷன் அண்ட் ஒர்க், ஃபைனான்ஷியல், இதெல்லாமே சேஞ்ச் இருக்குது. பேஷண்ட் கிட்ட கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, வீட்டில் வேலை பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு, துணி கசுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கு, துணி புழியறதுக்கு கஷ்டமாக இருக்கும், அரைக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இதுக்கெல்லாம் வலிக்கும் அவங்களுக்கு. ஃபினான்ஷியலும் இருக்கும், ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப பைசா அவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க மாஸ்டெக்டமிக்கு, அதுக்கு மேலே இப்போ மீண்டும் அவங்க ஸ்பெண்ட் பண்ணும். பின்ன கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் மோட்டிவேஷன், எங்களோட மோட்டிவேஷன் எப்பவுமே கம்மியாக தான் இருக்கும் ஒரு சைடில். ஓகே. இப்போ அது மட்டும் இல்லை, பேஷண்ட்ஸ் நம்ம என்ன செஞ்சு கொடுத்தாலும் என்ன பண்ணாலும் என்ன பண்ணுவோம் சொல்லுவாங்க, இது சரியாக மாட்டேங்குது, பின்ன எதுக்கு நான் செய்யணும். ஆனால் இது ஒரு ரெகுலராக கரெக்டாக செஞ்சால் அவங்களுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் கம்மி பண்ணலாம். ஸ்டிக்மா ரெடியூஸ் சோஷியல் கான்டாக்ட். ஸ்டிக்மாவில் என்ன இருக்குது, இப்போ கூட ஆளுங்க என்னன்னா
கேன்சர் வந்துடுச்சு, இப்ப என்ன கேன்சர் இருந்தாலும் அவங்க என்ன சொல்றாங்க, ஓ இவங்க ஏதோ பாவம் செஞ்சுட்டு இருக்காங்க அதனால தான், அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. அதே மாதிரி இந்த ஸ்வெல்லிங் வந்த அப்புறம் என்ன ஆகும், இந்த பேஷண்ட்ஸ் ஒன்றும் யார்கிட்டயும் ஒரு காண்டாக்ட் வச்சுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, இந்த மாதிரி ஒரு வியாதி எனக்கு இருந்தது, அந்த வியாதினால தான் இதானா, அதனால அவங்க ஜாஸ்தி யார்கிட்டயும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க மாட்டாங்க. ஓகே. பின்ன இந்த ஸ்வெல்லிங், இந்த வீக்கம் பார்க்கும் போதெல்லாம் அவங்க மனசுக்குள்ளேன்னா அந்த வியாதியை பத்தி அவங்களுக்கு யோஸ் யோசிப்பாங்க. அதையே மனசுல இப்படி வந்துட்டு இருக்கோம், இந்த மாதிரி வியாதி இருந்தது தானே, 5 வருஷத்துக்கு முன்னால நான் செஞ்சேன், நல்ல மாதிரி தான் இருந்தது, திருப்பியும் வரும்போது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமும் இருக்கும். எதுக்காக இது இருக்குது? அப்புறம் நம்ம காம்ப்ளிகேஷன்ஸ் பார்க்கலாம். காம்ப்ளிகேஷன்ஸ் அக்யூட் இன்ஃப்ளமேட்டரி எபிசோட்ஸ் இருக்கலாம், லிம்ஃபோரியா. ஓகே. காம்ப்ளிகேஷன்ஸ்ல நம்ம சொல்லும் போது ஃபர்ஸ்ட் அக்யூட் இன்ஃப்ளமேட்டரி எபிசோட். எப்பவுமே இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வீக்கா இருக்கும், ஆனா அதுக்கு அப்புறம் என்ன ஆகும், இவங்களுக்கு எப்பவுமே ஜுரம், குளிர் இதே இருந்துட்டே இருக்கும். லிம்ஃபோரியானா நான் உங்கள்கிட்ட சொன்னேன், ஒரு போர்ல இருந்தும் அப்படியே தண்ணி வந்துட்டு இருக்கும், அந்த ஃப்ளூயிட் வெளியே வரும். பின்ன இருக்குது டீப் வெயின் த்ரோம்போசிஸ் அண்ட் malignant டிசீஸ். ஸோ மேனேஜ்மெண்ட் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எடிமாவோட அந்த காஸ், இந்த காரணம் எதுக்காக, ஓகே. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல இப்போ ஒரு பேஷண்ட் உங்ககிட்ட வந்தா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம என்ன செய்யலாம்னா, பேஷண்டோட அக்குரேட் கரெக்ட் ஹிஸ்டரி எடுத்துருக்கணும். அப்போ ஹிஸ்டரி என்ன இருக்கும், அவங்க ஏதாச்சும் ஆப்ரேஷன் செஞ்சாங்களா, எதுக்காக ஆப்ரேஷன் செஞ்சாங்க, அவங்ககிட்ட அந்த புக்கு இருக்கும், அந்த புக்கு எடுத்து பார்க்கணும், என்ன செஞ்சாங்க, என்ன டைப் சர்ஜரி செஞ்சிருக்கிறாங்க, இல்லை சர்ஜரி செய்யல வெறும் ரேடியேஷனா, அது என்ன இருந்தாலும் நம்ம வந்து அந்த அவங்க கிட்ட சொல்லணும், அந்த புக்கு காமிக்கிறதுக்கு. அந்த புக்கு பார்த்தாவே உங்களுக்கு இவாலுவேஷன் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு உங்களுக்கு ஞாபகத்துல வரும். மேம் ஸ்லைடு தெரியலைங்க மேம். தட்ஸ் வாட் சாரியா. இப்போ கூட தெரியலையா? இப்போ தெரியுதுங்க மேம். தெரியுதா? ஓகே ஓகே ஓகே. ஜஸ்ட் 1 செகண்ட், நான் ஜஸ்ட் 1 மினிட். அப்போ அந்த ஹிஸ்ட்ரி ஏதாச்சும் அவங்கக்கிட்ட கேஸ் ஷீட்டு இல்லைங்கிட்ட ரிப்போர்ட்ஸ் இருந்தால் அது முதல்ல நம்ம படித்து பார்க்கணும், என்ன பண்ணியிருக்கிறாங்க. சில டைமில் பேஷண்ட்டுக்கு இது என்ன சொல்கிறது, கேன்சராக இருக்கலாம், அதனால் பிரஸ்ட் கேன்சராக இருக்கலாம், என்ன வேணுமா அது எதுக்காக என்னான்னு பார்க்கணும். ஓகே. ஸோ கரெக்டு ஹிஸ்ட்ரி எடுத்த அப்புறம் நம்ம அதை ஃபிசிக்கலாகிட்ட எக்ஸாமின் பண்ணோம், வீக்கம் எங்கே இருக்குது. இப்போ கையை பின்ன காலில் எல்லாம் வீக்கம் வந்துட்டா பார்க்கணும், காலில் எதுக்காக வீக்கம் வந்திருக்குதுன்னு. ஓகே. இப்போ உங்களுக்கு தெரியும், கார்டியாக் ப்ராப்ளம்ஸ், இந்த ஹார்ட்டோட ப்ராப்ளம் இருக்குது, ரீனல் ப்ராப்ளம், இந்த ஈவன் லிவர் ப்ராப்ளம்ஸ், அனீமியா, இதுக்கு எல்லாமே காலில் வீக்கம் வரும். ஓகே. ஸோ அதே மாதிரி தான் எங்கே வீக்கம் இருந்தாலும் அந்த வீக்கம் எதுக்காக வந்துச்சு, அதனால தான் ஃபிசிக்கலாக நம்ம ஒன்று எக்ஸாமின் பண்ணி பார்க்குறோம். பின்ன கையோட ஸ்கின் எப்படி இருக்கு, லிம்ஃபோரியா இருக்கா, எவ்வளோ ஃபோல்ஸ் இருக்கு,
ஸ்கின்ல ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்கா, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அப்போ ஒரு ஸ்ட்ரக்சர்ட் இவாலுவேஷன் முதலா உங்ககிட்ட வர பேஷண்ட்டுக்கு உங்களுக்கு வேணும். அது எவ்ரி ரிவ்யூல, இந்த பேஷண்ட் ஒரு தடவை இல்லை பின்ன வந்துட்டே இருப்பாங்க. அப்போ அந்த ஒரு ஒரு என்ன சொல்றது ஃபாலோ அப்லயும் நம்ம ஃபாலோ பண்ணும் பேஷண்ட். ஓகே, பின்ன நம்ம என்ன பண்றோம்னா லிம் வால்யூம் மெஷர்மெண்ட் எடுப்போம். அது இப்போ எஃபெக்டட் ஹேண்ட் ஆயாலும் அன்எஃபெக்டட் ஹேண்ட் ஆயாலும் ரெண்டுதும் எடுக்கணும். நம்ம எதுக்கு தவிர டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு. ஸோ லிம் வால்யூம் நம்ம எடுக்கணும் மெஷர்மெண்ட். அது நம்ம அந்த டேப் மெஷர் இருக்குதா, அந்த அதில் தான் நம்ம லிம் வால்யூம் எடுப்போம். ஓகே, அப்போ அதில் நம்ம லிம் வால்யூம் எடுக்கணும். அப்போ ரெண்டு கைதும் லிம் வால்யூம் எடுக்கும் போது எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு நம்மளுக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, கீ என்னன்னா அதில் குட் கம்யூனிகேஷன் இருக்கணும். பேஷண்ட் அண்ட் பேஷண்ட்க்கும் ப்ரொஃபஷனல்ஸ்க்கும் சென்டரில் நல்ல ஒரு கம்யூனிகேஷன் இருக்கணும். நம்ம நல்ல மாதிரி பேசி கரெக்டாக அவங்கக்கிட்ட இந்த காசு என்னான்னு, அவங்க என்னென்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் கரெக்டாக தெரிஞ்சால் தான் நம்மளுக்கு மேனேஜ் பண்ண முடியும். ஓகே, செகண்ட் என்னென்னா இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு என்ன ஆகுன்னா ஆல்ரெடி கேன்சர் ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு இருக்கும்போது தான் இந்த எடிமா ஸ்டார்ட் ஆகும். அப்போ அவங்களுக்கு மென்டலி ஃபிசிக்கலி ஆல்ரெடி ப்ராப்ளம், அதுக்கு மேலே சைக்காலஜிக்கு கூட அவங்க கொஞ்சம் டெஸ்பரேட் ஆகிடுவாங்க. அப்போ நம்மளது என்னன்னா அவங்ககிட்ட பேசி இதுக்கு நம்மளுக்கு என்ன செய்ய முடியும் அதை பற்றி நம்ம சொல்லணும். ஓகே, ஸோ க்ரானிக் எடிமாவில் ஸ்பெஷலி லிம்ஃபெடிமாவில் நம்ம டயக்னோஸ் பண்ணிட்டா அதுக்கு 4 ஸ்டெப்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இருக்குது. ஒன்றுனா ஸ்கின் கேர் பண்ணணும். செகண்டு கம்ப்ரெஷன் பேண்டேஜ். அப்போ இந்த கம்ப்ரெஷன் சொன்னால் நம்ம பேண்டேஜ் இல்லைக்கிட்டு இது என்ன சொல்கிறது ஸ்டாக்கிங்ஸ் எல்லாம் வச்சுட்டு நம்ம ஒரு கம்ப்ரெஷன் கொடுக்குறோம். பின்ன மசாஜ் இருக்குது, அதுக்கப்புறம் எக்ஸசைஸ். இது 4 தான் நம்ம ஃபாலோ பண்ணுறது. ஓகே, ஸோ இனிஷியல் இவாலுவேஷனில் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி இருக்கணும். ஏதாச்சும் அலர்ஜி இருக்கா, மெடிகேஷன்ஸ்க்கு என்ன மெடிசன்ஸ் அவங்க இப்போ எடுக்கிறாங்க அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். கேன்சர் ஹிஸ்ட்ரி இருக்கா, இல்லை வேற ஏதாச்சும் ஹிஸ்ட்ரி, ஏதாச்சும் எடிமா இருக்கு, எடிமைனா வீக்கம் எங்கெங்கெல்லாம் இருக்குது, அவங்களுக்கு ஏதாச்சும் இப்போ அடிக்கடி ஏதாச்சும் இன்ஃப்ளமேஷன் இருந்திருக்குதா, காம்ப்ளிகேஷன்ஸ் ஏதாச்சும் இருக்கா, அதை பற்றி தெரியும். ஃபங்க்ஷனல் அசஸ்மெண்ட் என்னென்னா அவங்களுக்கு அந்த கையால் செய்ய முடியும், செய்ய முடியாது. அண்ட் அஃப்கோர்ஸ் டயக்னோஸ்டிக்ஸ் டெஸ்ட். லிம் வால்யூம் மெஷர்மெண்ட் ஆல்ரெடி சொன்னேன். வெயிட் அண்ட் பாடி மாஸ், பேஷண்டோட வெயிட் எவ்வளோன்னு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி வெயிட் அண்ட் பாடி மாஸ், நம்ம அந்த பிஎம்ஐ சொல்கிறோம், அது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். பின்ன நம்ம என்ன அவங்ககிட்ட சொல்லி கொடுக்குறோமோ அது அவங்களால செய்ய முடியுமா கண்டினியூவா, அப்போ அது இம்பார்ட்டன்ட். ப்ளஸ் ரிவ்யூ ஆஃப் கோல்ஸ். ஒரு ரிவ்யூலும் நம்மளோட கோல்ஸ் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம பேஷண்ட் கிட்ட கேட்க வேண்டிய கேள்விகள் நம்மக்கிட்ட இருக்கணும். ஸோ அதில் 2 phases தான் இருக்குது. ஒரு ஃபஸ்ட்டு ஃபேஸ்ன்னு சொன்னால் ஷார்ட் டேர்ம் இன்டென்சிவ் ஃபேஸும் அதுக்கப்புறமே லாங் டேர்ம் மெயின்டெனன்ஸ் ஃபேஸும் இருக்கு. ஓகே, இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட்டு. ஜஸ்ட் 1 second. Ruda, Akku is sleeping, Ruda. Okay. Okay, once Akku gets up, I will call you. I'm also in a session. Okay. Okay, then. Okay. அப்போ இந்த இன்டென்சிவ் ஷார்ட் ஃபேஸ்ன்னு சொன்னால் இதை ஹாஸ்பிட்டலில் நம்மளுக்கு கொடுக்க முடியும். பேஷண்ட்டோட ப்ராப்ளம் என்னென்னா அவங்க ரொம்ப நாள் வந்து ஹாஸ்பிட்டல் ஸ்டே பண்ண முடியாது, அவங்களுக்கு திருப்பி வீட்டுக்கு போய் தான் ஆகணும் இல்லையா. அப்போ நம்ம பேஷண்ட் வீட்டுக்கு போனாலும்
அங்க அவங்களுக்கு என்ன செஞ்சு கொடுக்க முடியுமோ அதை நம்ம அவங்களோட பைஸ்டாண்டர் யார் இருக்கிறாங்க, மோஸ்ட்லி நான் பார்த்துருக்கிறேன் பேஷண்ட்ஸோட ஹஸ்பண்ட் வருவாங்க, அவங்க தான் டேக் கேர் பண்றாங்க ஒய்ஃபை, அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். சில டைம் அவங்க சில்ட்ரன் வருவாங்க, பாய்ஸும் வந்திருக்கிறாங்க, கேர்ள்ஸும் வந்திருக்கிறாங்க, டாட்டர்ஸும் சன் அவங்கெல்லாம் வருவாங்க, அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அப்போ அதான் அந்த லாங் டேர்ம் மெயின்டெனன்ஸ் ஃபேஸ், அது எப்படி பேண்டேஜ் போடலாம், என்னென்ன எக்ஸசைஸ் செய்யலாம், எப்படி மசாஜ் செய்யலாம், இதெல்லாம் சொல்லி கொடுக்கணுமா தான் நம்மளுக்கு கரெக்டா யாரை பேஷண்ட் பார்ப்பாங்க அவங்களோட அவங்க தான் நம்ம நம்ம அவங்களுக்கு தான் நம்ம இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் கற்றுக் கொடுக்கணும். டெய்லி சேஞ்ச் ஆக பைஸ்டாண்ட் இருந்தால் பிரச்சனை முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், யார் பேஷண்ட்டு கூட 24/7 இல்லக்கட்டி 24/7 விடுவோம், இல்லக்கட்டி டெய்லி பேஷண்ட் கிட்ட யார் கண்டினியூவா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இதெல்லாம் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஷார்ட் இன்டென்சிவ் ஃபேஸில் ஆனாலும் செகண்ட் டோட்டலாக சொன்னால் ஸ்கின் ஹைஜீன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். பேஷண்ட்டு டெய்லி குளிக்கணும். குளிக்க மட்டும் இல்லை, அந்த கை எந்த கையில் வீக்கம் இருக்கோ அந்த கை வந்துட்டு மைல்டாக சோப்பு நம்ம இந்த 2 கையிலையும் எடுத்துட்டு தான் அப்ளை பண்ணணும். டைரக்டாக சோப் அப்ளை பண்ணுறது அவங்க அவாய்ட் பண்ணணும். என்னட்டு நல்லா தரோவா அது நல்லா கழுவும் வேணும், நல்லா தண்ணி ஒழிச்சு நல்லா கழுவணும். ஓகே, செகண்ட் என்னன்னா பேஷண்ட் அவங்ககிட்ட சொல்லும் ப்ரஷ், இந்த தேய்க்கிற ப்ரஷ் இருக்குது, அந்த தேய்க்கிற ப்ரஷ் யூஸ் பண்ணக்கூடாது, கையே போதும் அவங்களுக்கு. ஓகே, ஏன்னா தேய்க்கிற ப்ரஷ் எல்லாம் யூஸ் பண்ணால் சில டைம்ல ஸ்கின்னு போயிடும், அப்போ அது பண்ண வேணாம். நம்மளோட இந்த கையிலேயே எடுக்கலாம் சோப்பு, நல்லா அப்ளை பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணி விடணும், தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணினா சோப்புன்னு இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதாச்சும் என்ன க்ரீம் இல்லைக்கட்டி லிக்விட் பாரஃபின் இல்லைக்கட்டி ஒன்றா இல்லைக்கட்டி சிலவங்க ஈவன் இந்த இது இருக்குது கோகனட் ஆயில் இருக்காத தேய்க்குவாங்க. ஓகே, என்ன இருந்தாலும் அது நம்ம ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணுறோம், மல்டிலேயர் பேண்டேஜிங்க. ஓகே, அதுக்கப்புறம் மசாஜ் கொடுக்குறோம், பின்ன எக்ஸசைஸ். அந்த செகண்ட் ஃபேஸில் என்ன ஆகுது, பேஷண்ட்க்கு ஸ்கின் கேர் கொடுக்கணும், கம்ப்ரெஷன் கார்மெண்ட்ஸ் கொடுக்கணும், ரெகுலர் எக்ஸசைஸ் இருக்கணும், அண்ட் MLD ட்வைஸ் வீக்லி. இப்போ நம்மளுக்கு தெரியணும் MLD என்னான்னு. ஓகே, அப்போ செகண்ட் ஃபேஸில் என்ன இருக்குது, திருப்பி ஸ்கின் கேர் இருக்குது. ஓகே, டெய்லி குளிக்கணும். நம்ம அந்த டெய்லி குளிக்கும் போது இன் பிட்வீன் த டிஜிட்ஸ், இந்த கையில் இந்த விரலோட சென்டரில் அவங்ககிட்ட கரெக்டாக ட்ரை பண்ண சொல்லணும். இங்கெல்லாம் தான் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப. ஸோ அவங்க வந்துட்டு இது சென்டர் நல்லா க்ளீன் பண்ண, நகம் இருக்கக்கூடாது, நகெல்லாம் நல்லா கட் பண்ணி வச்சிருக்கணும். அதோட மெஷர்மெண்ட் எடுக்கணும். 2 கையோட மெஷர்மெண்ட்டும் நம்ம எடுக்கிறோம். அப்போ அந்த மெஷர்மெண்ட் எடுத்து அவங்ககிட்ட அமுச்சு வச்சா அந்த சர்ஜிக்கல்ஸ் அவங்க என்ன சொல்றது, அவங்க பேஷண்ட்டு அந்த சர்ஜிக்கல்ஸில் நம்ம சில டைமில் இந்த ஸ்டாக்கிங்ஸ் வாங்கிறதுக்கு அவங்கக்கிட்ட அமுச்சு வைக்குவோம். ஓகே, அப்போ சிலவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்டாக்கிங்ஸ்னு எழுதி கொடுத்துருப்பாங்க, அப்படி செய்யக்கூடாது. அவங்க அங்கே போயிட்டு அவங்களோட திஸ் ஒன் மெஷர்மெண்ட் எடுத்துட்டு அவங்க கொடுக்கட்டும். MLD SLD பற்றி நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ நம்ம ஒரு என்ன பண்ணலாம் சொல்றதா தான், பேஷண்ட் எவ்வளோ கரெக்டாக செல்ஃப் கேர் பண்ணுறாங்களோ கரெக்டாக, அப்போ நம்ம என்னென்ன சொல்லி கொடுக்குறோம் அவங்க அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் இந்த வீக்கம் கம்மியாகும். ஓகே, பட் ஆனால் திருப்பியும் ஆக்டிவ் கேன்சர் பேஷண்ட்கிட்ட கேன்சர் ஆக்டிவாக இருக்குது, நம்ம இது செஞ்சுட்டு கஷ்டமாகும் பேஷண்ட்க்கு. அடிக்கடி இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதா இருந்தால் தட் இஸ் அனதர் ப்ராப்ளம். பின்ன
அட் ப்ரெசன்ட் நம்மளோட ஸ்கின் எப்படி இருக்கு, வீனஸ் சஃபிஷியன்சி எப்படி இருக்குது, ஆர்டரியல் சஃபிஷியன்சி எப்படி இருக்குது. ஓகே, இம்மொபிலிட்டி. இப்போ நான் உங்கள்ட்ட அந்த ஃபர்ஸ்ட் பிக்சர் டாக்குமெண்ட் சொன்னேன், பேஷண்ட்டும் எப்போ மூவ் பண்ணுற பேஷண்டாக இருந்தால் கொஞ்சம் வீக்கம் கம்மியாக இருக்கும். இந்த மூவிங் ஒன்றில் எப்பவுமே படுக்கிறது உட்காருது அப்படி இருந்தால் என்ன ஆகும், இந்த இது நம்ம கொடுக்குற ரெஜிம் இருக்குது, என்னோட ரெஜிம், இந்த இது நம்ம என்ன சொல்றது, எக்ஸசைஸ், மசாஜ், இதெல்லாம் அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ண கட்டி தான் நம்மளுக்கு கஷ்டமாயிருக்கும். ஓகே, ஸோ எல்லாமே அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா அவங்க ஒபேசிட்டி. ஓகே, ஸோ these are factors influencing the outcome of lymphedema therapy. ஓகே, டிஸ்கம்ஃபர்ட் இருக்கலாம், மென்டல் ஸ்டேட் இருக்கலாம், cognitive impairments இருக்கலாம். ஸோ டிஸ்கம்ஃபர்ட் பெயின்னா பேஷண்ட் எங்கேயுமே காமிக்காத ரொம்ப வலிக்கும் அவங்களுக்கு, அப்படியே ஒரு சைடில் போயிடுவாங்க அந்த வெயிட்னால. ஓகே, செகண்ட்னா மென்டலி சைக்காலஜிக்கலி ரொம்ப அப்செட்டாக இருப்பாங்க. தேர்டு cognitive impairments. அதுலேயே ரீனல் அண்ட் கார்டியாக் ஃபெயிலியர். ட்ரீட்மெண்ட் என்னன்னா நம்மளுக்கு மானிட்டர் எப்படி பண்ணலாம். ஓகே, சைட் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் எடிமா, எடிமாவோட சைட்டோ எக்ஸ்டெண்டோ எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். கண்டிஷன் ஆஃப் த ஸ்கின்னு ஸ்மூத்தாக இருக்கா, இல்லாட்டி ரொம்ப ஹார்டாக இருக்கா, இந்த ஆரஞ்சோட பீல் மாதிரி இருக்கா, இல்லை அதுலேருந்தெல்லாம் இப்படி கொஞ்சம் வாட்டர் ஃப்ளூயிட்ஸ் வருதா, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். செகண்ட் கண்டிஷன் ஆஃப் தி சப்க்யூட்டேனியஸ் டிஷ்யூ ஆல்சோ, ஏதாச்சும் ஸ்கின் சேஞ்சஸ் இருக்குது. அந்த ஃபர்ஸ்ட் ஃபோட்டோவில் நீங்கள் பார்த்தீங்க ஸ்கின் சேஞ்சஸ் வந்திருக்குது ஆல்ரெடி, அப்போ இது ஏதோ ப்ராப்ளம் வந்திருக்கு. ஓகே, ஃபங்க்ஷனல் இவாலுவேஷன், அவங்க என்னென்ன செய்கிறாங்க வீட்டில், வேலையெல்லாம் அவங்களுக்கு செய்ய முடியுதா இல்லையா நம்மளுக்கு தெரியாது. ஓகே, அப்போ அதை பற்றியும் நம்ம ஒன்று கேட்கலாம் பேஷண்ட் கிட்ட. ஓகே, அவங்க வீட்டில் நான் சொல்கிறது நார்மலாக இது ஃபுட்டெல்லாம் பண்ணுறாங்களா, இல்லை ஒன்றுமே பண்ண மாட்டேன்றாங்களா, அப்போ அந்த ஃபங்க்ஷனல் இவாலுவேஷன் நம்ம தெரியணும். சிலவங்க சொல்கிறாங்க வேலையெல்லாம் செய்யலாம் ஆனால் ரொம்ப வலிக்கும், சாயங்காலம் ஆகிறதுக்குள்ளே வீக்கம் வருது, ராத்திரி படுத்து தூங்கும் போது வலி ரொம்ப வலி இருக்கும். ஓகே, அப்போ அதை பற்றி என்ன பின்ன ஏதாச்சும் அடிக்கடி ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குதா பேஷண்ட்ஸ்க்கு. பின்ன டிஸ்கம்ஃபர்ட் அண்ட் பெயின். இப்போ டிஸ்கம்ஃபர்ட் அண்ட் பெயின் சொல்லும் போது சிலவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, என்னன்னு தெரியல ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது கைக்கு. ஓகே, அண்ட் பெயின் and of course changes in cancer treatment or general medical condition. பேஷண்டோட ஜென்ரலாக இருக்கிற ஒரு மெடிக்கல் கண்டிஷன் கூட நம்மளுக்கு தெரியணும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நம்மக்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்துட்டு இப்படியே மாதிரி மாஸ்டெக்டமி செஞ்சு ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு 8-9 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அவங்க என்ன சொல்கிறது இது டெவலப் பண்ணிட்டு வராங்க. ஓகே, பட் அந்த பேஷண்ட்ஸ்க்குலாம் டயபெட்டிக் ஹைப்பர்டென்சிவ் பேஷண்ட் ப்ளஸ் ஏதோ கார்டியக் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது. அப்போ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் நம்மளுக்கும் இந்த லிம்ஃபெடிமா கேர் ஒன்றும் கொடுக்க முடியாது. ஸோ அதனால தான் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஏது பேஷண்ட்டும் கீமோ, ரேடியேஷன், இந்த சர்ஜரியெல்லாம் முடிச்சு வர்றதா இருந்தால் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம என்னென்ன பண்ணணும்னா இந்த பேஷண்ட்ஸ்க்கு ஏதாச்சும் கார்டியக் ப்ராப்ளம் இருக்கா, இல்லாட்டி லங் ப்ராப்ளம் இருக்கா, ரீனல் ப்ராப்ளம் இருக்கா, இதெல்லாம் இவாலுவேஷன் கரெக்டாக இருந்திருக்கணும். இல்லாட்டி நீங்கள் பேஷண்ட்க்கு மேனேஜ்மெண்ட் எல்லாம் பண்ண அப்புறம் ரொம்ப பிரச்சனையாகும். ஸோ இதெல்லாம் நம்ம கரெக்டாக கிளியர் பண்ணணும். ஓகே, ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்கின் கேர். ஓகே, அப்போ இந்த ஸ்கின் கேரில் இம்பார்ட்டன்ட் என்னன்னா நம்ம எதுக்காக குளிக்கிறோம், நம்மளோட ஸ்கின்னை ஹெல்த்தியாக வைக்கிறதுக்கு குளிக்கிறோம், அதே மாதிரி இன்ஃபெக்ஷன் வராததுக்கும் நம்ம குளிக்கிறோம். ஓகே, அதனால இந்த
என்ன சொல்றது, இந்த பெர்ஃப்யூம்டு சோப் அது மாதிரி ஒன்றும் யூஸ் பண்ண வேண்டாம். ஓகே, நார்மல் சோப் யூஸ் பண்ணலாம். அதே நான் உங்ககிட்ட சொன்ன சோப்பு டைரக்டா நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணக்கூடாது. சோப்பு கையில் எடுத்துட்டு தான் அப்ளை பண்ணணும் பாடியில். கரெக்டாக நல்லா வாஷும் பண்ணணும். ஓகே, சோப் கொஞ்சம் கூட நம்ம பாடியில் இருக்கக்கூடாது, நல்லா வாஷ் பண்ணும். அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு ஸ்கின் க்ரீம், மாய்ஸ்சரைசிங் க்ரீம் நம்ம அப்ளை பண்ணதுக்காக இந்த ஸ்கின்னை சாஃப்டாக வைக்கணும். ஸ்கின் ஹார்டாக ட்ரையாக இருந்தால் அது சீக்கிரமாக இன்ஜுரி ஆகும். ஓகே, அங்கே இன்ஜுரி வரலாம். அதனால அது எப்பவுமே சாஃப்டாக வைக்கணும். ஸோ டெய்லி என்ன ட்ரை ஸ்கின்க்கு என்ன சொல்கிறோம், நம்ம ட்ரை ஸ்கின்க்கு டெய்லி அப்ளிகேஷன் ஆஃப் ஆயில் இல்லை மாய்ஸ்சரைசர் க்ரீம். ஆனால் பெர்ஃப்யூம்டு சோப்ஸ் க்ரீம்ஸ் எல்லாமே நம்ம அவாய்டு பண்ணணும். ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்தால் ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்லுவாங்க, ரொம்ப சொரிச்சல் எடுக்குதுன்னு, இல்லையா, இச்சிங் இருக்கும். ஓகே, இப்போ ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இல்லாட்டி அங்கே ஏதாச்சும் சின்ன சின்ன நீங்கள் இது அல்சர்ஸ் பார்க்குறீங்க, ஓகே, அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தால் ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம ட்ரீட் பண்ணணும். ட்ரீட்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அதுக்கு. ஓகே, பின்ன என்னன்னா டெய்லி வாஷ் இன் பிட்வீன் த ஃபிங்கர்ஸ் இருக்குது, அந்த ஃபிங்கர்ஸ்க்கு இன் பிட்வீன் நல்லா க்ளீன் பண்ணணும், ட்ரையாக வைக்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி நான் உங்ககிட்ட சொன்னேன், குளிக்கும் போது ப்ரஷ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி தான் நம்ம டவல் வச்சுட்டு துடைக்கும் போது ரொம்ப அழுத்தி துடைக்கக்கூடாது. ஓகே, சாஃப்டர் ட்ரை அண்ட் ஃபேட் இப்படி துடைக்கிறக்கூடாது. அது மாதிரி இப்படி ஃபேட் பண்ணிட்டு ட்ரை பண்ணணும். கிளீன் டவல் யூஸ் பண்ணணும். ஒரே டவல் டெய்லி ஒரே டவல் யூஸ் பண்ணுறதும், இப்போ நீங்கள் யூஸ் பண்ண டவல் வாஷ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே யூஸ் பண்ணலாம். இல்லைக்கட்டி ஒரு 2-3 டவல் வச்சுட்டு அது ஆல்டர்னேட்டாக யூஸ் பண்ணுற மாதிரி. ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்தால் ஆன்டிஃபங்கல் ஆயின்ட்மெண்ட் யூஸ் பண்ணி இருக்கணும். ஓகே, பின்ன என்னன்னா இந்த மொஸ்கிட்டோ பைட் எல்லாம் நம்ம ப்ரிவென்ட் பண்ண அந்த காட்டன் சாக்ஸ் இல்லைக்கிட்டு ஃபுல் ஸ்லீவ்ஸ் எல்லாம் அவங்க யூஸ் பண்ணும். ஓகே, ஸோ இம்பார்ட்டன்ட் என்னன்னா இந்த மாதிரி பேஷண்ட் கிட்ட நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா, அந்த கையில் வீக்காக இருக்கிற கை, இப்போ நான் யூஸ்வலி பேஷண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் வந்துட்டு இந்த ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போகும்போது வேற ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் அந்த ஹாஸ்பிட்டலில் போகும்போது பிபி கஃப், அந்த சைடில் பிளட் எடுக்கிறது இல்லை, அதெல்லாம் மேக்சிமம் அவாய்ட் பண்ணிட்டு அந்த ஆப்போசிட் கையில் தான் இதெல்லாம் செய்யணும்னு. ஓகே, அப்போ டெய்லி அப்ளை சிம்பிள் மாய்ஸ்சரைசிங் க்ரீம். பின்ன என்னன்னா அவாய்ட் இன்ஜெக்ஷன்ஸும் வெனுபங்க்சரும். இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்கறது, ஐவி கேனுலா இடுறதெல்லாம் அந்த சைடில் நம்ம அவாய்ட் பண்ணோம். வேக்சின், சிலவங்க அந்த வேக்சின் செய்வாங்க, இல்லைக்கடி ரேசர் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கு பண்ணக்கூடாது. சிலவங்க பிளட் ப்ரெஷர் கப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இந்த பிளட் ப்ரெஷர் கப்ஸ் நம்ம பிபி பார்க்கலாம், நம்ம அப்படி ஒன்றும் இல்லை. ஆனால் ஒன் ஸ்ட்ரெச்சில் நம்ம பிபி பார்த்துருக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம், பிபியோட கஃப் ப்ரெஸ் பண்ணி இன்ஃப்ளேட் பண்ணுவோம், டிஃப்ளேட் பண்ணுவோம், இன்ஃப்ளேட் பண்ணுவோம், டிஃப்ளேட் பண்ணுவோம். அதை அப்படி பண்ணக்கூடாது. ஓகே, சின்ன சின்ன இன்ஜுரிஸ் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணோம். சிலவங்க வந்துட்டு இது ஊசி எடுத்து நூல் இட்டுட்டு ஏதாச்சும் பண்ணி இப்போ இந்த ஹுக்கு ஸ்டிச் பண்ணுறதெல்லாம் இருந்தால் கையில் ஒன்றும் குத்தக்கூடாது. ஸோ வி ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். அதே மாதிரி நம்ம குக்கிங் பண்ணுற டைமில் அந்த சைடு, இப்போ வீக்கோ ரைட் சைடில் இருந்தால் குக்கிங் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் லெஃப்ட் சைடில் டேர்ன் பண்ணி நிற்கணும். அந்த சைடில் ஜாஸ்தி ஹீட் தட்டக்கூடாது. ஓகே, ஏதாச்சும் இன்ஜுரி இருந்தால் அது கிளீன் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மஸ்ட் என்ன பண்ணுறோம், மெஷர்மெண்ட். ஸோ உங்கள்கிட்ட என்ன சொல்றது இருந்தால், இது இப்படி படிச்சுட்டு மட்டும் அது உங்களுக்கு ஏன்னா ஒரு ஹெல்ப் ஆகாது. ஃபஸ்ட்டு இது ப்ராக்டிஸ் பண்ணணுமா இருந்தால் நீங்கள் பாலியேட்டிவ் கேரில் போய் எப்படி உங்கள் லிம்ஃபெடிமா கேர் கொடுக்குறாங்க, என்னென்ன அதுக்குள்ள கற்றுக்கணும், அதெல்லாம் பண்ணணும். ஓகே, ஸோ 2 கையோட மெஷர்மெண்ட் எடுப்போம் நம்ம ஃபர்ஸ்ட். ஓகே, போத் த லிம்ஸ் மெஷர்மெண்ட் எடுத்துருக்கணும் நம்ம. ஓகே, ஸோ அப்போ அந்த மெஷர்மெண்ட் எடுக்கும்போது எஃபெக்டட் சைடும் இருக்கும், அன்எஃபெக்டட் சைடும் இருக்கும். எதுக்காக, ஆஃப்டர் 3 months
ரிவ்யூக்கு வரும்போது ஒரு தடவை கூட நம்ம எடுக்கும்போது எவ்வளோ கம்மியாக இருக்குதுன்னு நம்மளுக்கு ஒன்று கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அப்போ அப்பர் லிம்பாக இருந்தால் ரிஸ்ட் ஜாயிண்ட்லேருந்து தான் நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிறோம். லோவர் லிம்பாக இருந்தால் லேட்ரல் மேலியோலிஸ்லேருந்து நம்ம டு த க்ரோயின் நம்ம எடுக்கிறோம். ஓகே, அப்பர் லிம்பாக இருந்தால் ரிஸ்ட் ஜாயிண்ட்லேருந்து ஷோல்டர் வரைக்கும், ஓகே, ஷோல்டர் ஜாயிண்ட் வரைக்கும். லோவர் லிம்பாக இருந்தால் லேட்ரல் மேலியோலிஸ் டு க்ராயின் தான் நம்ம இந்த மெஷர்மெண்ட் எடுப்போம். ஓகே, ஸோ ஜஸ்ட் இங்கே பாருங்க, 2 கை அந்த இதில் இந்த லெஃப்ட் கையில் தான் வீக்காக இருக்குது, ரைட் கையில் வீக் இல்லை. பண்ண 2 கையும் நம்ம மெஷர்மெண்ட் எடுப்போம். மெஷர்மெண்ட் எடுத்து அதோட சர்க்கம்ஃபரன்ஸ் எடுக்குவோம். அதுக்கப்புறம் தான் நம்ம பாக்கி ஸ்டார்ட் பண்ணும். இப்போ சப்போஸ் இந்த பேஷண்ட்க்கு லிம்ஃபோரியா இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க, அதில் இருந்து இது லீக்கிங் இருக்குது, ஃப்ளூயிட் லீக்கிங் இருந்தால் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அது க்ளீன் பண்ணிட்டு சலைன் வச்சு க்ளீன் பண்ணணும். ஒரு ட்ரெஸ்ஸிங் கொடுத்துட்டு 24 hours ப்ரெஷர் பேண்டேஜ் கொடுக்கலாம். ஓகே, ஆனால் ஃப்ரீக்வெண்ட்லி நம்ம இந்த வெட் ஆகிற இது பேண்டேஜ் சேஞ்ச் பண்ணணும். கண்டினியூஸாக வெட் ஆனது அது இல்லை, பேண்டேஜ் காலையில் தான் நம்ம அப்ளை பண்ணோம், அது அங்கேயே இருக்கட்டும்னு யோசிக்கக்கூடாது. லிம்ஃபோரியா லீக்கிங் இருந்தால், ஃப்ளூயிட் லீக்கிங் இருந்தால் நம்ம ட்ரெஸ்ஸிங்கும் கொடுக்கணும், பேண்டேஜும் கொடுக்கணும். ஆனால் அந்த ட்ரெஸ்ஸிங்கும் பேண்டேஜும் வெட் ஆகும்போது சேஞ்சும் பண்ணணும். ஓகே, பின்ன வருது இன்ஃபெக்ஷன், செல்லுலைட்டிஸ். பேஷண்ட்க்கு அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வர்றதா இருந்தால் நம்மளுக்கு ஏன்னா சில பேஷண்ட்ஸ்க்கு லிம்ஃபெடிமாவும் இருக்கும், செல்லுலைட்டிஸும் இருக்கும், ஆனால் நம்மளுக்கு தெரியாது. ஓகே, ஸோ அது லிம்ஃபெடிமாவா செல்லுலைட்டிஸ் ஆன ஃபர்ஸ்ட் நம்ம டயக்னோஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு எல்லாம் தெரியும் செல்லுலைட்டிஸோட சிம்டம்ஸ் என்னான்னு இல்லையா? பேஷண்ட்க்கு ஃபீவர் இருக்கும், அந்த சைடில் என்ன சொல்கிறது, அந்த லிம் சைடு கொஞ்சம் வீக்காக இருக்கும். பேஷண்ட்டே சொல்லுவாங்க, காலையில் எழுந்திரிக்கும் போது அவ்வளோ வீக்கெல்லாம் ஈவினிங் டைம் ஆகிறதுக்குள்ள வீக்கம் ஜாஸ்தி ஆகுது, வலி இருக்குது, வேலை இதெல்லாம் சில டைமில் செய்ய முடியல. ஓகே, அதெல்லாம் நம்ம அப்போ செல்லுலைட்டிஸில் என்ன இருக்கும், செல்லுலைட்டிஸில் பேஷண்ட்க்கு வீக்கம் இருக்கும், ஃபீவர் இருக்கும். அந்த செல்லுலைட் சைடில் நீங்கள் கை வச்சு பார்த்தா அங்கே கொஞ்சம் வார்மாக இருக்கும். ஓகே, பேஷண்ட் உங்ககிட்ட ஹிஸ்ட்ரியும் கொடுக்குவாங்க எவ்வளோ நாளாக இருக்குதுன்னு. அது மட்டும் இல்லை, அந்த ஸ்கின்னுக்கு ஒரு ஷைனிங் அப்பியரன்ஸ் இருக்கும். ஓகே, அப்போ அந்த மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டு நம்ம மசாஜ் கம்ப்ரெஷன்லாம் ஸ்டார்ட் பண்ண பேஷண்ட்க்கு வந்தால் அது ஸ்டாப் பண்ண சொல்லும். அது இல்லை, பேஷண்ட் உங்ககிட்ட வீக்கோன்னு சொல்லி வரும்போது நீங்கள் டயக்னோஸ் பண்ணுறீங்க பேஷண்ட்க்கு செல்லுலைட்டிஸாக இருந்தால் ஃபஸ்ட்டு செல்லுலைட்டிஸை ட்ரீட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் லிம்ஃபெடிமா கேர் கொடுக்க முடியும். ஓகே, ஸோ யூஸ்வலி செல்லுலைட்டிஸ்க்கு ஃபீவர் இதெல்லாம் இருந்தால் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்கும், ஐவி ஃப்ளூயிட்ஸ் இருக்கும். ஃபீவருக்கு வேண்டி நம்ம பேராசிட்டமால் கொடுக்கலாம், பெயின் இருந்தால் அதுக்கு வேண்டி நம்ம கொடுக்குவோம் இல்லையா? லிம்பு கொஞ்சம் எலிவேட் பண்ணி வைக்குவோம். இதுதான் யூஸ்வலி நம்ம செல்லுலைட்டிஸ்க்கு செய்யுது. ஓகே, ஸோ ஒன்ஸ் செல்லுலைட்டிஸ் சப்சைட் ஆன அப்புறம் நம்மளுக்கு வேணுமா அந்த பேஷண்ட்க்கு லிம்ஃபெடிமா கேர் கொடுக்கலாம். ஸோ பொசிஷனிங் அண்ட் எக்ஸசைஸ் எப்பவுமே நம்ம லிம்பு எலிவேட் பண்ணிட்டு தான் வைக்கணும். இந்த சென்ஸ், இப்போ நான் இப்படி உட்கார்ந்துட்டு இருந்தா லிம்ஃபெடிமா இருந்தால் கை எப்படி தூக்கி போடக்கூடாது கீழே. அதுக்கு பிறகு என்ன பண்ணலாம், இப்படி வைக்கணும். கீழே வந்துட்டு சப்போர்ட்டுக்கு ஏதாச்சும் பில்லோ ஏதாவது வச்சுட்டு இப்படி 90 டிகிரியில் வச்சிருக்கணும். காலாக இருந்தால் உட்காந்துட்டு ஃப்ரண்ட்டில் ஒரு சின்ன ஸ்டூல் போட்டு அதுக்கு மேலே எடுத்து வைக்கணும். ஷோல்டர் எப்பவுமே 90 டிகிரியில் தான் இருக்கணும். ஓகே, பின்ன வருது எக்ஸசைஸ். ஸோ எக்ஸசைஸ் எப்படி, நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் சப்போர்ட் கொடுத்துட்டு தான் எக்ஸசைஸ். இப்போ பேண்டேஜ் அப்ளை பண்ணுவோம், பேண்டேஜ் அப்ளை பண்ண அப்புறம் தான் எக்ஸசைஸ் நம்ம செய்வோம். ஓகே, ஸோ பேண்டேஜ் அப்ளை பண்ணுற அப்புறத்துக்கு மசாஜ் கொடுப்போம், பின்ன எக்ஸசைஸ். ஸோ அதில் பேண்டேஜ் ஆகலாம், இல்லைக்கிட்டி மல்டி லேயர் பேண்டேஜ் நம்ம சொல்லுவோம்.
மல்டி லேயர் பேண்டேஜ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ப்ளஸ் இல்லைகிட்டி நம்ம ஸ்டாக்கிங்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே, எக்ஸசைஸ் கூட ரொம்ப ஸ்லோவாக ஒரு ரிதமிக்லி தான் நம்ம ரெஸ்ட் பீரியடும் இருக்கும், அப்படி தான் செய்வோம். ஒரு ஒரு எக்ஸசைஸும் நம்ம செய்யும் போது இப்படி கவுண்டம் பண்ணணும். 1 2 3 4 5. ரிலாக்ஸ். ஓகே, வலி இருக்கிற டைமில் நம்ம பேஷண்ட்ஸ்க்கு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. வலியெல்லாம் கம்மியான அப்புறம் தான் அவங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ண முடியும். ஓகே, அண்ட் குட் பாஸ்டர் மெயின்டைன் பண்ணும் எக்ஸசைஸ் பண்ணுற போது. ஓகே, பிகாஸ் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, ஃபைனலி பிகாஸ் ஆஃப் எக்ஸசைஸ்க்கு அவங்களுக்கு வலி ஜாஸ்தியாகும். அது இருக்கக்கூடாது. பேஷண்ட்க்கு என்னென்ன அட்வைஸ் கொடுக்கணும்? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்னன்னா, விகரஸாக எக்ஸசைஸ் ஒன்றும் செய்யக்கூடாது. ஏன்னா சிலவங்களோட மனசுல என்னன்னா, ஆமா இவ்வளோ சிம்பிளா எக்ஸசைஸ் சொல்லியிருக்கிறாங்க, சொல்லிட்டோம் என்னோட வீக்கம் நல்லா கம்மியா இருந்ததா, நான் நல்லா கொஞ்சம் விகரஸா எக்ஸசைஸ் பண்ணா ஓகே இதெல்லாம் சீக்கிரம் கம்மியாயிடும்னு நினைப்பாங்க. அப்படி இல்லை. நம்ம எவ்வளோ விகரஸ் எக்ஸசைஸ் செய்யறோம் அவ்வளோ லிம்ப் ஃபார்மேஷன் ஜாஸ்தி ஆகும், வீக்கமும் ஜாஸ்தி ஆகும். ஓகே, பின்ன நார்மல் மசில் டோன் எப்படி இருக்குதுன்னு அவங்க பார்க்கணும். அப்போ அந்த மெயின்டைன் பண்ண நம்ம மசில் டோனை மசில் டோன் எப்படி மெயின்டைன் பண்ணலாம்? இப்படி இது பாரு, இப்போ நான் இப்படி இப்படி க்ளோஸ் பண்ணுவேன், என்னோட மசில்ஸ் எல்லாம் மூவ் ஆகுது இல்லையா? ஸோ நார்மலாக என்னோட மசில் டோன் நம்ம மெயின்டைன் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸ்விம்மிங் பெஸ்ட். லிம்ஃபெடிமா பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் ஸ்விம்மிங் போகலாம், அதுக்கு பிரச்சனை ஒன்றும் இல்லை. வாக்கிங் சைக்கிளிங்கும் நல்லது, ஸ்பெஷலி லோவர் லிம்ப் எடிமா எல்லாம் இருந்தால். அண்ட் ப்ளஸ் என்னன்னா வெயிட் மெயின்டைன் பண்ணும். ஓகே, ஸோ பேண்டேஜஸ் இருக்குது. 2 டைப்ஸ் ஆஃப் பேண்டேஜஸ் தான் பண்ணுறாங்க. ஏன் பேண்டேஜ் யூஸ் பண்ணுறாங்கன்னா, பேண்டேஜஸ் வந்து இந்த டிஷ்யூ ப்ரெஷர்லையும் வேரியேஷன்ஸ் கொண்டு வரும். ப்ளஸ் அது என்ன பண்ணும், லிம்ப் ஃப்ளோவை ஸ்டிமுலேட் பண்ணும். ஓகே, ஸோ வாலண்டரியாக நம்ம கான்ட்ராக்ஷனும் ரிலாக்ஸேஷன் ஆஃப் த மசில்ஸ் ஆல்மோஸ்ட் நடந்துட்டு இருக்கு. நான் ஒரு பேண்டேஜ் போட்டாலும் வாலண்டரியாக என்னோட என்ன சொல்றது மசில் கான்ட்ராக்ஷனும் ரிலாக்ஸேஷனும் நடந்துட்டு இருக்குது. So voluntary contraction and relaxation of the muscles occur within the inelastic bandages. Okay, so அந்த மசில் டோன் ஒன்று கூட பெஸ்ட் நல்லது ஆகும்போது ஃப்ளோ என்ன சொல்றது ஃப்ளோ ஈஸிலி ஆகும். ஓகே, அப்போ அதனால தான் நம்ம மசாஜ் பண்றோம், எக்ஸசைஸ் பண்றோம் வித் த பேண்டேஜஸ். அண்ட் மசில்க்கு வேறொரு இது என்னன்னா, மசில் ரிடக்ஷன் இருக்கும் நம்மளுக்கு ஸ்வெல்லிங். ஹலோ மைதிலி, மியூட் யுவர் செல்ஃப். ஸ்பீடி ரிடக்ஷன் இருக்கும் ஸ்வெல்லிங்ல பேண்டேஜஸ் போட்டால். ஸ்கின் கண்டிஷன் இம்ப்ரூவ் ஆகும் அண்ட் ஃபைப்ரஸ் டிஃப்யூஸ் சாஃப்ட் ஆகும். ஸோ மல்டிலேயர் பேண்டேஜிங் யூஸ்வலி நம்ம போடுற பேஷண்ட்ஸ்னா இந்த இண்டிகேஷனு ஏதாச்சும் ஸ்கின் டேமேஜ், ஃப்ரெஜைல் ஸ்கின்னாக இருந்தால் போடலாம். லிம்ஃபாங்கியோமா, லிம்ஃபோரியா, நான் பிட்டிங் எடிமா, ப்ரொனவுன்ஸ் ஸ்கின் ஃபோல்ஸ் இருந்தால். ஓகே, ஸோ ஆல் டுகெதர் பண்ண டிஸ்ட்ராக்டட் ஷேப்பாக இருந்தால் அந்த பேஷண்ட்க்கு நம்மளுக்கு மல்டி லேயர் பேண்டேஜிங் யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் நம்ம அந்த வீக்கம் ஒரு மோர் தென் 20% இருக்கணும். ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் கார்மெண்ட்ஸ் இருக்குது மல்டிலேயர் பேண்டேஜிங். ஓகே, ஃப்ளாட் பெட் நீட்டு அது அவசியம் இல்லை, நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ நம்மக்கிட்ட 2 டைப் இருக்குது. ஒன்று மல்டிலேயர் பேண்டேஜிங், வேற ஒன்று ஸ்டாக்கிங்ஸ். ஓகே, மல்டிலேயர் பேண்டேஜிங் நம்ம யூஸ் பண்ணுறது இந்த யூஸ் பண்ணுற பேஷண்ட்ஸ் சொன்னால் அவங்களுக்கு வந்துட்டு வீக்கம் ஜாஸ்தியாக இருக்கும், அதில் அந்த வீக்கத்தில் சேஞ்சஸும் இருக்கும்.
ஓகே, அப்போ 24 ஹவர்ஸ் அவங்க மல்டிலேயர் பேண்டேஜிங் யூஸ் பண்ணோம். ஸோ எப்படின்னா இன்னைக்கு காலையில் நான் அப்ளை பண்ண நெக்ஸ்ட் டே காலையில் அதை ரிமூவ் பண்ணலாம், குளிக்கலாம், ரீ அப்ளை பண்ணியிருக்கணும். ஓகே, ஆனால் கார்மெண்ட்னு சொல்றது என்னன்னா அது வந்துட்டு ஸ்டாக்கிங்ஸ் நைட் டைம் நம்ம கழட்டி வைக்கணும். ஏன்னா அது என்ன ஆகும், லூஸ் ஆகிடும். ஓகே, ஸோ அது நைட் டைம் நம்ம படுக்கும்போது அது நம்ம கழட்டி வச்சிடணும். அண்ட் ஸ்டாக்கிங்ஸ் எந்த பேஷண்ட்ஸ்க்கு ஷேப், அந்த எடிமாக்கு ஒரு ஷேப் இருந்தால் நம்மளுக்கு அது யூஸ் பண்ணலாம். ஸோ கம்ப்ரெஷன் கார்மெண்ட்ஸ் ஆனாலும் திஸ் ஒன் கார்மெண்ட்ஸ் ஏது வேணாம், பேண்டேஜ் ஆகலாம், இல்லைக்கட்டி ஸ்டாக்கிங்ஸ் ஆகலாம். செல்லுலைட்டிஸ் இருந்தால் நம்ம கேர் ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். ஆர்டரியல் இன்சஃபிஷியன்சி, venous insufficiency, severe cardiac failure, fragile damaged skin, severe lymphoria, scattered skin folds and distorted limb shape. ஸோ நம்மளுக்கு 2 டைப் மெத்தட் இருக்குது. நம்ம சொல்லுவோம் எம்எல்டி இல்லாட்டி ஒன்று எம்எல்டி இல்லாட்டி எஸ்எல்டின்னு. எம்எல்டினா மல்டி லேயர் பேண்டேஜிங். எம்எல்டின்னு சொன்னால் மேனுவல் லிம்ஃபாட்டிக் ட்ரைனேஜ், எம்எல்டின்னு சொன்னால் மேனுவல் லிம்ஃபாட்டிக் ட்ரைனேஜ், எஸ்எல்டின்னு சொன்னால் சிம்பிள் லிம்ஃபாட்டிக் ட்ரைனேஜ். மேனுவல் லிம்ஃபாட்டிக் ட்ரைனேஜ் லேர்ன்டு தெராபிஸ்ட், ஒரு ட்ரெயின்டு தெராபிஸ்ட் தான் பண்ணுவாங்க, அப்போ அது ஹாஸ்பிட்டலில். சிம்பிள் லிம்ஃபாட்டிக் ட்ரைனேஜ் எஸ்எல்டி அது வந்துட்டு அவங்களுக்கு வீட்லேயே கேரி அவுட் பண்ணலாம். ஏன்னா நம்ம பேஷண்ட் அண்ட் பேஷண்டோட பைஸ்டாண்டருக்கு கற்றுக் கொடுக்குறோம், அது அவங்க வந்துட்டு அவங்க வீட்டில் போயிட்டு கண்டினியூ பண்ணுறாங்க. ஓகே, இங்கே என்ன ஆகுதுன்னா நம்ம மசாஜ் செய்யும் போது இனிஷியலாக இருக்கிற லிம்ஃபாட்டிக்ஸ் ஃப்ளூயிட்ஸை கேப்சர் பண்ணோம். என்னென்னா அது அந்த லிம்ஃப் வந்துட்டு கலெக்டர் லிம்ஃபாட்டிக்ஸ் வழி எவாக்குவேட் ஆகுது. அப்போ என்னென்னா இது கம்மியாகும். ஓகே, அப்போ இன்டென்சிவும் மெயின்டெனன்ஸ் ஃபேஸ்லேயும் ட்ரீட்மெண்ட்லேயும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, பேஷண்ட்க்கு எவ்வளோ அது கம்மி பண்ண முடியாது கம்மினா, ஆனால் அது மெயின்டைன் பண்ணிட்டு போகணும். அதுக்கு தான் நான் சொன்னேன், நம்ம ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி பைஸ்டாண்டரை கிடைக்கணும், இல்லாட்டி யாரா ஃப்ரெண்ட் அவங்க இருந்தால் கூட பரவாயில்ல, அவங்களுக்கு தான் நம்ம இதை சொல்லிக் கொடுப்போம். ஸோ கான்ட்ரா இண்டிகேஷன்ஸில் ஆக்டிவ் கேன்சர், அக்யூட் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ், எனி அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸு, கார்டியக் ஃபெயிலியரு, சுப்பீரியர் வீனல் அப்ஸ்ட்ரக்ஷன், இது வீனஸ் த்ரோம்போசிஸ், இதுக்கெல்லாம் கான்ட்ரா இண்டிகேஷன். பின்ன ஒரு மிஷின் இருக்குது, நம்ம நியூமோட்டிக் கம்ப்ரெஷன் தெராப்பி மிஷின்ட்டு ஒரு மிஷின் இருக்கு. அந்த மிஷின் நம்ம பிபி அப்பரேட்டஸ் மாதிரி. ஓகே, அதை கையில் நம்ம ஏற்றிட்டு சேம்பர்ஸ் இருக்குது. அப்போ நம்ம இன்ஃப்ளேட் பண்ணும்போது அதாவது சேம்பர்ஸ், அதாவது டிஸ்டல்லேருந்து ப்ராக்சிமல்லைக்கு நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது ஃப்ளூயிட் ஸ்லோலி மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, அது ரொம்ப காஸ்ட்லி, இந்த மிஷின் வேற காஸ்ட்லி, யார் கூட இருந்து இந்த பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் செய்வாங்க, அப்போ அது கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக. ஸோ பேண்டேஜிங்க்கும் டெக்னிக் இருக்குது. நம்ம 3 லேயர் பேண்டேஜிங் தான் யூஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் லேயர் வெறும் காட்டன் அப்ளை பண்ணுவோம். செகண்ட் லேயரில் நம்ம இந்த காட்டன் லேயரும் காஸும் இது பண்ணிட்டு பேட் பண்ணுறோமே, அதே ஒரு ரோலர் காஸ் மாதிரி பண்ணிட்டு அதை நம்ம அப்ளை பண்ணுறோம். லாஸ்ட்ல வந்துட்டு நம்ம க்ரே பேண்டேஜ் அப்ளை பண்ணுறோம். இதுதான் அதில் இருக்கிற ஒரு இது. ஓகே, ஜஸ்ட் ஒரு 2-3 ஃபோட்டோ காமிக்கிறேன். இல்லை கட்டி பார்த்தீங்களா, 2 கையும் வீக்கம் இருக்குது பேஷண்ட்க்கு. 2 கையில் லெஃப்ட் கை வீக்கம் இருக்குது, ரைட் கையில் வீக்கம் இல்லை. அப்போ இதுதான் காட்டனும் கம்ஜி ரோலும் இருக்கும். கம்ஜி ரோல் வேற ஒன்றும் இல்லை, கம்ஜி பேட் பண்ணுறோமே நம்ம 2 காஸ்க்கு சென்டரில் இது காட்டன் வைக்கிறோமே அதே தான், ஆனால் பேட் மாதிரி கட் பண்ணக்கூடாது, ஒரு ரோலாக நம்ம வச்சுக்கணும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம காட்டன் அப்ளை பண்ணுவோம். ஓகே, பின்ன கம்ஜி பேட் அப்ளை பண்ணுறோம், அதுக்கு மேலே நம்ம க்ரே பேண்டேஜ் பண்ணுறோம். நான் திருப்பி உங்ககிட்ட நான் சொல்கிறேன், இது ஜஸ்ட் ஆன்லைன் தியரி கிளாஸ் தான். ஓகே, உங்களுக்கு அப்படி இதெல்லாம் கற்றுக்கணுன்னு இருந்தால் நீங்கள் வந்துட்டு பாலியேட்டிவ் கேரில் வந்து இது என்ன சொல்கிறது வந்து இங்கே கற்றுக்கணும்.
ஜஸ்ட் இதெல்லாம் பார்த்து ஜஸ்ட் கேட்ட அப்புறம் நீங்கள் ஏதாச்சும் பேஷண்ட்க்கு இதெல்லாம் பண்ணிட்டா பின்ன ஏதாவது பிரச்சனை வந்துடும். அதனால தான் சொல்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் இந்த கம்ஜி லேயர் அப்ளை பண்ணோம், அதுவும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நம்ம க்ரே பேண்டேஜ் அப்ளை பண்ணுறோம். ஓகே, ஃபிங்கர் பேண்டேஜ் 6 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் இருக்கும். சரிங்களா, க்ரே பேண்டேஜ். அப்போ இந்த 6 சென்டிமீட்டர் பேண்டேஜை நம்ம 3 சென்டிமீட்டர் செய்யணும். இல்லைக்கிட்ட ஃபிங்கர்ஸ் இது பண்ணணும். அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம ஃபோல்டு பண்ணுவோம். ஏன்னா மார்க்கெட்டில் இங்கெல்லாம் நம்மளுக்கு அந்த ஃபிங்கர் பேண்டேஜ் கிடைக்காது. ஃபிங்கர் க்ரை பேண்டேஜ் கிடைச்சா நல்லா இருந்திருக்கும். ஓகே, இது அப்ளை பண்ணுறது ஜஸ்ட் நான் லாஸ்ட் காமிச்சதில் அப்ளை பண்ணிவிட்டு இப்படி இருக்கும் பேஷண்டோட கை. பார்த்தீங்களா, திஸ் இஸ் ஹவு இட் வில் பி. அதுக்கப்புறம் பேஷண்ட்ஸ்க்கு நம்ம மசாஜ் சொல்லி கொடுக்குறோம். அப்போ ஒரு மசாஜும் ஒரு பாயிண்ட்ல 10 டைம்ஸ் செய்யணும் மசாஜ். ஓகே, அண்ட் மசாஜ் எப்பவுமே ஒரே ஒரு சைடில் தான் நம்ம செய்கிறோம். ஸோ நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், இங்கே இப்படி மசாஜ் பண்ணுவோம், அதுக்கு கீழே திருப்பி மசாஜ் பண்ணுவோம், அதுக்கு கீழே மசாஜ் பண்ணுவோம் 10 டைம்ஸ். இந்த கிளாவிக்கல் இருக்க இங்கே 10 டைம்ஸ் நம்ம மசாஜ் பண்ணுவோம் 2 சைட்லேயும். பின்ன அன்எஃபெக்டட் அண்டர் ஆர்ம். ஓகே, எஃபெக்டட் சைடில் அன்எஃபெக்டட் சைடு தான் அண்டர் ஆர்ம். அதுக்கப்புறம் நம்ம இந்த செஸ்ட்டு மசாஜ் பண்ணுறோம். செஸ்ட்டை எங்கே மசாஜ் பண்ணுறோம், அன்எஃபெக்டட் சைடுக்கு நம்ம மசாஜ் பண்ணணும். ஏன்னா லோடு கிளியர் பண்ணணும் இல்லையா ஒரு சைடில். இப்போ ரைட் சைடில் எடிமா இருந்தால் நான் என்ன பண்ணுவேன், ரைட்லேருந்து லெஃப்ட் சைடில் நான் அந்த எடிமாவோட இது ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஓகே, இப்போ சப்போஸ் எனக்கு பேஷண்ட்க்கு ரைட் சைடு லிம்ஃபடிமா இருந்தால் நான் என்ன பண்ணுவேன், லெஃப்ட் சைடில் இது மசாஜ் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஆனால் டைரக்ஷனும் லெஃப்ட் சைட்லேயே இருக்கணும், இப்படி தான் போகணும். ஓகே, அப்போ அதை நம்ம ஜஸ்ட் பேர் கை, இதில் எண்ணெய் தேய்க்கக்கூடாது, க்ளவ் யூஸ் பண்ணக்கூடாது, ஒன்றும் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்போது கரெக்டாக தான் கற்றுக் கொடுக்கணும். 2 சைடு நெக்கு, 2 கிளாவிக்கல், அன்எஃபெக்டட் அண்டர் ஆர்ம், பின்ன செஸ்ட் அப் டு த நிப்பிள் லைன். ஓகே, ஒரு மசாஜும் 10 டைம்ஸ் செய்யணும். அதான் நம்ம மனசில் கவுண்ட் பண்ணோம், 1 2 3 4 5 எவ்வளோ செய்யணும் நம்ம கவுண்ட் பண்ணோம். ஓகே, அதுக்கப்புறம் என்னன்னா பின்ன நம்ம எக்ஸசைஸ்க்கு வரலாம். ஃபுல் மசாஜ் முடிஞ்ச அப்புறம் எக்ஸசைஸ் எப்படி, நம்ம ஒரு சப்போர்ட்டிவ் கார்மெண்ட் யூஸ் பண்ணி தான் எக்ஸசைஸ் பண்ணணும். பேண்டேஜ் ஸ்டாக்கிங்ஸ் எல்லாம் அப்படி இப்படி வச்சுட்டு எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது. ஓகே, அப்போ எக்ஸசைஸ் பண்ணுவோம் கூட பேஷண்ட் கம்ஃபர்டபுளாக இருக்கணும். ஒரு டேபிள் கிட்ட உட்காரணும். கையை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டர் லெவலில் இப்படி இருக்கணும். கீழே வந்துட்டு கொஞ்சம் பில்லோ வச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கணும். அப்படி தான் எக்ஸசைஸ் பண்ணுறது. அப்போ வேற ஒன்று என்னென்னா, இந்த சர்ஜிக்கல் ஆங்காலஜிலலாம் பேஷண்ட் வந்துட்டு சர்ஜரி முடிச்சு அவங்களுக்கு எக்ஸசைஸ் சொல்லி கொடுப்பாங்க. பேஷண்ட் கிட்ட சொல்லு, இந்த எக்ஸசைஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், எப்படி டாக்டர் சொன்னாங்க அப்படியே ஃபாலோ பண்ணால் வீக்கம் வராதுன்னு. ஓகே, வீக்கம் வராதுன்னா நம்மளுக்கு அதை ப்ரிவென்ட் பண்ணலாம். ஓகே, அப்போ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். பேஷண்ட் கிட்ட சொல்லிக் கொடுக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லை, நம்ம சொல்லிக் கொடுக்குற எக்ஸசைஸ் ஆனாலும் வாட் டு சே மசாஜ் ஆனாலும் அது கரெக்ட் டைமிங்கில் செய்யணும். யூஸ்வலி 2 or 3 தான் நம்ம சொல்லுவோம். டேப்லெட் சாப்பிட்ற மாதிரி காலையில் ஒரு தடவை, மத்தியானம் ஒரு தடவை, நைட்டு. ஒன்றுமே முடியக்கூட்டி காலையில் ஒரு தடவையும் நைட்டும் அவங்க அது செஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ எக்ஸசைஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் நான் இதை ஸ்டாப் பண்ணுறேன். ஓகே, ஸோ நம்ம கம்ப்ரெஷன் பேண்டேஜ் அப்ளை பண்ணுறோம். ஆஃப்டர் தட் என்ன சொல்கிறோன்னா, பேஷண்ட் கிட்ட ஒரு 10 டீப் ப்ரீத் எக்ஸசைஸ் கண்டினியூ பண்ண சொல்லுவோம் 10 டைம்ஸு. அது எப்படின்னா, மூச்சு நம்ம நோஸால் மூக்கால் நம்ம
எடுக்கணும். அப்போ இப்போ எப்படி சொன்னா எடுக்கிறோம், ஹோல்டு பண்றோம். 1 2 3 4 5. ஓகே, அப்போ த்ரூ நோஸ் நம்ம இன்ஸ்பயர் பண்றோம், த்ரூ மவுத் நம்ம அது எக்ஸ்பயர் பண்றோம். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம மசாஜ் பண்றோம், பின்ன எக்ஸசைஸ். திரும்பியும் பேஷண்ட் கிட்ட 10 டீப் பிரீத் எக்ஸசைஸ் எடுக்க சொல்லணும். பேஷண்ட் கேன் ரிலாக்ஸ். ஓகே, பின்ன நம்ம எகெயின் இது பேண்டேஜ் எல்லாம் நம்மளுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ பேஷண்ட் கண்டினியூவா இது கரெக்டா அட்லீஸ்ட் ட்வைஸ் எ டே செஞ்சா, நம்ம சொல்ற மாதிரியே எல்லாம் ஃபாலோ பண்ணா வித்தின் 1 வீக் யூ கேன் கெட் த ரிசல்ட். ஓகே, பட் செலெக்ஷன் ஆஃப் த பேஷண்ட் ஷுட் பி ப்ராப்பர். அதை நம்ம எப்பவுமே மனசுல வச்சுக்கணும். கரெக்ட் பேஷண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணிடணும். பேஷண்ட்க்கு ஏதாச்சும் காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்குது, நம்ம அதை கவனிக்காம ஏதாவது பண்ணிட்டா பேஷண்ட்க்கு ஓவர்லோட் ஆகும். ஓவர்லோட் ஆனால் உங்களுக்கு எல்லாம் தெரியும் எது ஆகும்னு. ஓகே, ஸோ அது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அண்ட் ப்ளஸ் என்கரேஜ் த பேஷண்ட்ஸ் டு டூ. பேஷண்ட் கிட்ட நம்ம செஞ்ச பேஷண்ட்ஸோட ஃபோட்டோஸ் இருந்தால் அது காமிச்சிட்டு சொல்லணும், சரி இந்தந்த பேஷண்ட் நம்ம இப்படியெல்லாம் பண்ணியிருக்கிறோம், நீங்களும் உங்கள் பேஷண்ட்ஸை பார்க்கலாம், உங்களுக்கு செய்யலாம். அப்போ ஃபேமிலி மெம்பர் என்ன சொல்றது, பேஷண்ட்டு கூட வர பைஸ்டாண்டரையும் நம்ம கரெக்டாக எம்பவர் பண்ணியிருக்கணும், எஜுகேட் பண்ணணும். ஸோ தட் அவங்க இது கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. எல்லாங்கிட்டையும் என்ன ஆகும், ஒரு பாயிண்ட் வரும்போது உங்க இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடுவாங்க, யாரும் ஹெல்ப் இல்லைன்ட்டு. அது ஆகக்கூடாது. ஓகே, ஸோ வித் தட் ஐ எம் ஸ்டாப்பிங். நமக்கு ஏதாச்சும் கொஸ்டின் இருந்தால் கேட்கலாம். இதோட ப்ராக்டிக்கல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நீங்கள் ஒன் ப்ராக்டிக்கல் பக்கத்தில் இருக்க ஏதாச்சும் பேலிட்டி கேரில் இல்லைக்கட்டி நீங்கள் இப்போ பேலியம் இந்தியாவில் கற்றுக்குறீங்க, அங்கே வந்து எங்கே உங்களுக்கு எங்கே சௌகரியமாக இருக்குது, பக்கமாக இருக்குதோ அங்கே போகலாம். ஏதாச்சும் கொஸ்டின் இருக்கா ஹன்னா? Yes, ma'am. Dear participants, kindly ask your doubts. Vasudha, ma'am. மேம் எக்ஸ்கியூஸ் மீங்க மேம். மேம் அந்த கம்ப்ரஸ் கார்மெண்ட்ஸ் கொடுக்குறோன்னு சொல்கிறோம் இல்லைங்க மேம், அப்போ வந்துட்டு அந்த டிவிடி வராமல் இருக்கிறதுக்கு ஒரு ஏர் புஷ் பண்ண மாதிரி அப்பப்போ டைமிங் செட் பண்ணி பண்ணுறாங்க இல்லைங்க மேம், அந்த மாதிரி இதுக்கு பண்ணுறதுக்கு அந்த டிவைஸ் பேர் என்னங்க மேம்? டிவிடி மேம் அந்த கம்ப்ரெஷன். ஆ இதுக்கு ஆ இதுக்கு அது- சொல்றது அதுக்கு பேர் ஒரு நிமிஷம். இதுக்கு சொல்றது என்னன்னா நியூமோனாக்டிக் கம்ப்ரெஷன் டிவைஸ்ன்னு தான் சொல்றாங்க இதுக்கு. ஓகே, ஓகே ஓகே அது இந்த மேம். சரி லிம்பிடிமாக்கு வேண்டிட்டே வேற ஒரு இது. ஆனா அது ரொம்ப ஓகே. காஸ்ட்லி, 1.5 lakhs ஏதோ சொல்றாங்க. ஓகே ஓகே அது சரி. அப்படி இருந்தா கூட ஆ ட்ரெயின்டு ஃபிசியோதெரபிஸ்ட் கரெக்டா ட்ரெயின் ஆயிருக்கணும், இல்லாட்டி நர்சஸ் கரெக்டா ட்ரெயின் ஆயிருக்கணும். பின்ன ப்ராப்ளம் என்ன தெரியுமா, அந்த இதுல நீங்க மிஷின் வச்சு செய்வீங்க, இந்த எஸ் மேம். பேஷண்ட் டெய்லி உங்ககிட்ட வந்துட்டு போகணும். ஆமாங்க. முடியுமா? முடியாதுங்க. வில்லேஜ்ல எல்லாம் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு முடியாது இல்லையா? ஓகே, பின்ன செகண்ட் வேற என்னன்னா இப்ப சில யூனிட்ல போனா அவங்க இதுக்கு பைசா கொடுக்கணும், ஆமாங்க. அது முடியுமா இல்லை, அப்ப அவங்க யாரும் வரமாட்டாங்க. அப்ப நம்ம வந்துட்டு டெவலப் பண்ணது என்னன்னா, நம்மளுக்கு கொஞ்சம் கிரே பேண்டேஜ் வேணும், இந்த பூச்சி பேடல். அப்ப என்னன்னா பேஷண்டோட ஃபேமிலிக்கே நம்ம கத்து கொடுக்கும் இது எப்படி அப்ளை பண்ணணும்னு. அதே மாதிரி மசாஜ் எப்படி பண்ணணும், எக்ஸசைஸ் எப்படி பண்ணணும்னு நம்ம கத்து கொடுக்குறோம். ஓகே, அது அவங்க திருப்பி அவங்க வில்லேஜ்க்கு போகும்போது அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க. சென்ட்ரல்ல தான் நம்மளுக்கு இங்க என்னன்னா எங்களுக்கு ஹோம் கேர் இருக்குது, அவங்க ஹோம் கேர்ல போய் பார்த்துக்குவாங்க. இல்லைக்காட்டி உங்ககிட்ட வீடியோ கால் பண்ணிட்டு நீங்க வீடியோ இது இல்லைக்காட்டி டெலிமெடிசன் இருந்தா ஏதாச்சும் இருந்தா அதுல நம்மளுக்கு பார்த்துட்டு பேஷண்ட்ஸ்க்கு இதை பத்தி ரொம்ப சொல்லி கொடுக்கலாம். அவங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா கிளாரிஃபை பண்ணலாம், இதெல்லாம் நம்மளுக்கு செய்யலாம். நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க சரலா? மேம் நான் வந்து ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர் சோமவாரப்பட்டி இந்த திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்டுங்க மேம். அச்சா, திருப்பூர் டிஸ்ட்ரிக்டா? எஸ் மேம் எஸ் மேம்.
ஓகேங்க மேம். சரிங்க மேம். இந்த டயட் பிளான்லாம் அவங்களுக்கு என்ன மாதிரிங்க மேம் சொல்லலாம்? அது வந்து டயட்னு சொன்னா டயட்ல ரொம்ப இதொன்னும் வேண்டாம். அவங்க நார்மல் சரிங்க. டயட் சாப்பிடணும். ஆனா ஆ, வெயிட் ஏன் வெயிட் போடுறாங்கன்னா இவங்க ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க. ஆ, இல்லைங்கடி வீட்டுல சும்மா உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அப்ப என்ன வெயிட் ஆல்ரெடி இந்த மெடிசின்ஸ் எடுக்கிறதுனால கொஞ்சம் ஹார்மோனல் சேஞ்சஸ்னாலேயே அவங்க வெயிட் போடுறதுக்கு எஸ் வாய்ப்பு மேம். இருக்கு. அப்போ எஸ் மேம். they have to be very careful in that. ஓகே. ம். அப்போ ஓகே. அதனால அவங்க கிட்ட வெயிட் மெயின்டைன் பண்ண சொல்லணும். ஆ, ஓகேங்க மேம். டயட் சரிங்க. ஆனா டயட் கரெக்ட் தான். டயட் நம்ம சொல்லுவோம் ஜாஸ்தி. ஏன்னா கீமோ எல்லாம் எடுத்தா திருப்பியும் டயபெட்டிக் எல்லாம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அவங்க கிட்ட நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்வீட்ஸ் இதெல்லாம் கம்மி பண்றது, சாதம் சாப்பிடுறது கம்மி பண்றது. ஓகே. அப்ப அதுலயே நம்ம கொஞ்சம் டயட் வேணும் இல்லைன்னு, ஆனா அது கரெக்டா இருக்கணும் அவங்க எடுக்கிறது. ஓகேங்க. சரிங்க. தேங்க்யூங்க மேம். ஓகே. தேங்க்யூ. மேம் குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங். சொல்லுங்க. மேம் இப்போ ஆஃப்டர் மாஸ்டெக்டமிக்கு அப்புறம் எப்போ மேம் இந்த எக்ஸசைஸ் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ண சொல்லணும்? மாஸ்டெக்டமி பண்ணுவாங்கல்ல மேம் பேஷண்ட்ஸ். பேஷண்ட்ஸ்க்கு மாஸ்டெக்டமி முடிச்சுட்டு நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணும்போது தான் அவங்க சொல்லி கொடுக்குறாங்க என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணணும்னு. ஓகே. அது ஆங்காலஜி டிபார்ட்மெண்ட்ல இல்லக்கட்டி சர்ஜரி டிபார்ட்மெண்ட்ல தான் சொல்லி கொடுக்குறது. சிம்பிள் எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்குறாங்க. அது ஆக்சுவலி அவங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க, கொஞ்சோண்டு இதாகணும்னு மெதுவாக ஸ்டார்ட் பண்ண சொல்லுவாங்க நீங்க எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணணும்னு. மோஸ்ட் ஆஃப் த டைம் என்னன்னா இவங்க யாரும் அது கண்டுக்க மாட்டாங்க. அப்பதான் ப்ராப்ளம் வரும். அப்ப இது என்னது ஸ்லோலி டெவலப் ஆகும். அது ஸ்பெஷலி இந்த லிம்ஃப் நோட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் சில சில பேஷண்ட்ஸ்க்கு கம்ப்ளீட்டா லிம்ஃப் நோட்ஸ் எடுத்துடுவாங்க. அப்ப என்னன்னா சீக்கிரமா இந்த வீக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப டிஸ்சார்ஜ் ஆன உடனே எக்ஸசைஸ் பண்ணணும் மேம். டிஸ்சார்ஜ் பண்றதுக்கு முன்னாலேயே சொல்லி கொடுப்பாங்க என்னென்ன எக்ஸசைஸ் இருக்குதுன்னு. ஓகே. அப்ப சிம்பிளா இருக்கிற எக்ஸசைஸ் தான் சொல்லி கொடுக்குவாங்க. ஏன்னா அவங்க வீட்டுக்கு போயிட்டு சிம்பிளா உட்காரும் போது செய்யற எக்ஸசைஸ் ரொம்ப சிம்பிள் எக்ஸசைஸ். நீங்கெல்லாம் ஒர்க் பண்ற ஏரியால ஏதாச்சும் அந்த மாதிரி இருக்குதான்னு எனக்கு தெரியாது. ஹாஸ்பிட்டல்ஸ்ல அவங்க இது பண்றது சிம்பிள் எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்குவாங்க பேஷண்ட்க்கு. அந்த எக்ஸசைஸ் அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க. தேங்க்யூ மேம். மேம் ஹியர் ஆல்சோ வி ஹாவ் பிசியோதெரபிஸ்ட் மேம். பட் அவங்க மூலமா இந்த எக்ஸசைஸ்லாம் அவங்க பண்றதுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஓரியன்டேஷன் மாதிரி நம்ம கொடுத்து செய்ய சொல்லலாம்ல மேம்? ஃபீல்ட்ல ரூரல் ஏரியாஸ்ல ரூரல் ஏரியாஸ் பிசியோதெரபிஸ்ட் கிட்ட நீங்க சொல்லி உங்களுக்கு செய்யலாம். அப்படி பண்ணலாம். நர்சஸே கத்துக்கலாம். பெஸ்ட் நர்சஸ். ஏன்னா பேஷண்ட்டும் நர்சஸ்க்கும் கொஞ்சம் ஒரு நல்ல ரேப்போ இருக்கும். அப்போ நர்சஸ்க்கும் சொல்லி கொடுக்கலாம். இப்போ இங்க என்ன சொன்னா எங்களுக்கெல்லாம் நர்ஸ் லெட் ஹோம் கேரோ நர்சஸ் தான் மோஸ்ட்லி எல்லாம் இருக்கும். பிசியோதெரபிஸ்ட் எல்லாம் கவுண்டபிள் தான், ஜாஸ்தி ஒன்றும் இருக்க மாட்டாங்க. அப்போ நர்சஸ்க்கு எல்லாமே தெரியும். அப்போ நர்சஸ் தான் பேஷண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுத்துட்டு அது ஃபாலோ பண்றது. டயட்டை பொறுத்த அளவுக்கு புரோட்டீன் ரிச் டயட் எடுத்துக்க சொல்லலாம் இல்லைங்களா? டயட்டா ஒரு பேலன்ஸ் டயட் எடுக்கணும். ஓகே. அது விட்டுட்டு அவங்க வந்துட்டு இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டு வெயிட்டும் வெயிட் ஜாஸ்தி ஆகுற இதுல என்னாகும், இந்த வீக்கமும் ஜாஸ்தி ஆகும். ஏன்னா அவங்களுக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது. அதுல தான் நம்ம கொஞ்சம் ஒண்ணு இது என்ன சொல்றது, பேஷண்ட்ஸ்க்கு ஒரு இது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும். Any other doubts? So, can we wind up for today? Yeah, ma'am. One second. So is there any doubts? I think Shanipriya ma'am. Okay, dear. Okay. Yeah. Thank you, ma'am. Thank you for. Thank you, dear. Bye. So, ma'am, Thank are you you, coming Stella, for ma'am. the IAPCon? Yes, Yeah. Okay. I'll be there. Yeah, you're from Spurs, no? Yeah. Yes, ma'am. Acha, Hannah, just call me afterwards. I need to talk to you. Okay. Okay. Sure. Huh? Okay. Yeah. Bye, ma'am. Bye, dear. பெத்தவங்களா Shanipriya ma'am. கொஞ்சம்
Sana. எல்லாருக்கும் ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். நான் டாக்டர் சண்முகப்பிரியா ஃப்ரம் பேலியம் இந்தியா. அட்டெண்டன்ஸ் ரிகார்டிங் சரிங்களா? இந்த இதுல வந்து 135 மெம்பர்ஸ் வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கிறீங்க. இதுல இருந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து நமக்கு டோட்டல் பார்ட்டிசிபென்ட்ஸ் 125 ஃப்ரம் தமிழ்நாடு கவர்மெண்ட். மீதி 10ல 5 பேர் அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்ல இருந்தும், மீதி 5 பேர் ரீஜனல் கேன்சர் இன்ஸ்டியூட் காஞ்சிபுரத்துல இருந்தும். எல்லாரும் அதுல வந்து எங்களுக்கு இன்னும் ஒரு 19 பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து ஐஎக்கோல ரிஜிஸ்டர் ஆகல. சிலர் வந்து எங்களுக்கு தெரியும் அவங்க லிங்க்ஸ் வர்றதை வச்சு அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஐஎக்கோ பிளாட்ஃபார்முக்கு எப்படி ரிஜிஸ்டர் பண்றதுன்னு முன்னாடியே நமக்கு வந்து வீடியோ எல்லாமே அனுப்பிச்சிருந்தாங்க. அண்ட் ஐ திங்க் மேம், எனக்கு விஜயலட்சுமி மேம் சொன்னாங்க உங்களுக்கு எல்லாருக்குமே ஐஎக்கோ பிளாட்ஃபார்ம் ஆல்ரெடி நீங்க யூஸ்டு டு தட் பிளாட்ஃபார்ம். உங்களுடைய எல்லா விர்ச்சுவல் செஷன்ஸுமே த்ரூ ஐஎக்கோ பிளாட்ஃபார்ம் தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ எக்கோ பிளாட்ஃபார்ம் ஒன்றும் இல்லை, அந்த வெப்சைட் அட்ரஸ் இருக்குது www.iEcho.org. போயிட்டு நீங்க உங்களுடைய யூசர் ஐடி வந்து நீங்க எந்த இமெயில் ஐடியை வச்சு ரிஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த இமெயில் ஐடி, அப்புறம் நீங்க ஒரு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிக்கணும். அதுல நீங்க உங்க லேப்டாப்லயோ மொபைல்லயோ வச்சுட்டு நீங்க அந்த வெப்சைட் மூலமா, ஆப் மூலமா இல்லாம வெப்சைட் மூலமா டைரக்டா போயிட்டு அந்த செஷன் உங்களுக்கு நீங்க எந்த என்ரோல் ஆயிருக்கீங்களோ அது காமிக்கும். ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அண்ட் பாலியேட்டிவ் கேர் நர்சிங் காமிக்கும். அதுல ஜாயின் செஷன் நீங்க அன்னைக்கு போட்டு இது பண்ண வேண்டியதான். அட்டெண்டன்ஸ்ல வந்து பாக்குறப்போ நீங்க அட்டெண்டன்ஸ் வந்து இப்போ அவங்க ஹேனா வந்து இல்ல அவங்க கோஆர்டினேட்டர் சைட்ல இருந்து போட்ட உடனே நாங்க அட்டெண்டட் மேம், நாங்க வந்து இது இல்ல மேம், மழை பெஞ்சிச்சு மேம், இல்ல எங்களுக்கு கனெக்ஷன் இல்லை, எங்களுக்கு புரியுது நீங்க எல்லாருமே ஒர்க்கிங்ல இருக்கீங்க, அன்னைக்கு உங்களால அட்டென்ட் பண்ண முடியாம போயிருக்கலாம். இது பட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆன்லைன் பிரசன்ஸ் இருந்திருக்கணும். The first 1 hour of the session maximum உங்களுக்கு 90 minutes sessions, 1.5 hours ரொம்ப ஒன்றும் இல்லை, அட்லீஸ்ட் 30 minutes மேபி ஏதாவது ஒரு டிஸ்கஷன் இதுல இருக்கலாம். பட் அதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு கிளாஸ் எடுக்கிறப்போ உங்களுக்கு தெரியும் இது வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆன்லைன்ல ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா நீங்க வேற எங்கேயும் டிராவல் பண்ண வேண்டாம், இதுக்கு ஒரு இடத்துல உட்கார வேண்டாம், நீங்க ஒரு ஏர்பீஸ் போட்டுட்டு நீங்க ஒரு நோட்ஸ் எழுதிட்டு இருக்கிறப்பயோ இல்ல வேற செய்யறப்பயோ கூட நீங்க கவனிக்கலாம். அந்த ஒரு பர்டிகுலர் டைம் மேம் எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணி நீங்க எப்ப உங்களுடைய வேலை நேரத்துக்குள்ளேயே முடிக்கணும்ன்றதுக்காகத்தான் இந்த 3 to 4:30 நாங்க வந்து அரேஞ்ச் பண்ணிருக்கோம். ஆக்சுவலி இதோடைய டைம் 5:30 to இதே இல்ல 5 to 6:30 தான் இந்த கோர்சஸோடைய டைம். பட் நாங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணி நமக்காகத்தான் இது பண்ணிருக்கிறோம். பிளஸ் இது வந்து பப்ளிக் சர்வீஸ்க்கு நீங்க போய் இது பண்ணணுன்றதுக்காக தான். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்கியூசஸ் கொடுக்காதீங்க. அண்ட் நாங்க அட்டென்ட் பண்ணதான் செஞ்சோம், நீங்க அப்புறம் மெசேஜ் போடுறதுனால அட்டெண்டன்ஸ் கொடுக்க முடியாது கோஆர்டினேட்டர்னால. அவங்களுக்கு நீங்க லாகின் பண்ணிருக்கணும், உங்களுடைய பிரசன்ஸ் இருந்திருக்கணும், நீங்க இன்டராக்ட் பண்ணியிருந்திருக்கணும், நீங்க ஆன்லைன்ல உங்களுடைய பிரசன்ஸ் தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சாதான் நீங்க வந்து உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் அவங்களால கொடுக்க முடியும். எல்லா கிளாஸஸும் அட்டென்ட் பண்றதுதான், இதுல வந்து சாய்ஸ்ல விடுறதுக்கு எதுவும் இல்லை. பட் தவிர்க்க முடியாத காரணங்களால எதுனா மினிமம் 70% ஆஃப் அட்டெண்டன்ஸ், அதாவது 19 கிளாஸஸ்ல 13 to 14 செஷன்ஸ் நீங்க மோர் தேன் 13 செஷன்ஸ் அட்டென்ட் பண்ணியிருந்தாதான் அந்த கிளாஸஸ். நீங்க அதுக்கு கம்மியாவோ இல்ல அதுக்கு ஈவன் ஒரு கிளாஸ் ஆப்சென்ட் ஆயிருந்தா கூட உங்களோட இமெயில் வரும் இல்லையா, டிப்ஸ் எக்கோ, இது உங்க ஸ்பர்ஷ். ஹேனா, கேன் யூ ப்ளீஸ் புட் யுவர் இமெயில் ஐடி இன் த சாட்? ஸோ இந்த இமெயில் ஐடிக்கு இப்ப சப்போஸ் இன்னைக்கு கிளாஸ் மிஸ் பண்ணிருக்கிறீங்க, இல்லாட்டி போன கிளாஸ் மிஸ் பண்ணிருக்கிறீங்க, சப்கியூட்டேனியஸ் இன்ஃபியூஷன் கிளாஸ் மிஸ் பண்ணிருக்கிறீங்க அப்படின்னா அந்த கிளாஸை தயவு செஞ்சு எக்கோ பிளாட்ஃபார்ம்ல நீங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தா மட்டும்தான் நீங்க போய் ரெக்கார்டிங் பார்க்க முடியும். ரெக்கார்டிங் பாருங்க, பிபிடி பாருங்க. நீங்க உங்களுடைய சம்மரியில எந்த டேட்ல அந்த செஷன் மிஸ் பண்ணியிருந்தீங்களோ, இப்ப ஜனவரி 12 மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஜனவரி 12th செஷன் உங்களுடைய பேரு, அது நீங்க ஆப்சென்ட் ஆயிருந்தீங்கன்றத போட்டுட்டு ஃபேக்கல்டி செஷனோடைய டாபிக், அன்னைக்கு டாபிக் என்ன, ஃபேக்கல்ட்டியோட நேம் என்ன, அப்புறம் அந்த செஷனோடைய கீ டேக்அவேஸ், இதுல இருந்து நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க அந்த இதை நீங்க இமெயில்ல அனுப்புனா அந்த கிளாஸ்க்குரிய அட்டெண்டன்ஸ் கணக்கிடப்படும். பட் அதுக்காக நீங்க ஆப்சென்ட் ஆகணும்னு சொல்ல, இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு இதுதான். we want you to be present live on live session. சப்போஸ் இப்போ உங்களுடைய பேட்ச்மேட்ஸ் யாராவது அட்டெண்டன்ஸ் இன்னைக்கு இல்ல அப்படின்னு சொன்னா அவங்க கிட்ட இதை நீங்க கன்வே பண்ணுங்க. மீதி இன்னும் ஒரு நமக்கு 6 செஷன்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். 6 to 7 செஷன்ஸ் நமக்கு இருக்குது கம்ப்ளீட் பண்றதுக்கு.
ஸோ ப்ளீஸ் பி ப்ரெசன்ட். எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் செஷன்ஸ். நாங்க எங்க இதுல அட்டெண்ட் ஆயிருந்தோம், நாங்க பக்கத்துல இருக்கிறவங்களுடைய போன்ல இருந்து பார்த்தோம். வாட் எவர் இட் இஸ், நீங்க அந்த இது வரைக்கும் ஆப்சென்ட் ஆயிருந்தீங்கன்னா இந்த இதை ஃபாலோ பண்ணுங்க. அவங்க சாட்ல இப்ப ஹேனாவோடைய இமெயில் ஐடி இருக்கு, அதை தயவு செஞ்சு எல்லாரும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டா அந்த இமெயில் ஐடியை காப்பி பண்ணி உங்களுடைய டெஸ்க்டாப்லயோ போன்லயோ பேஸ்ட் பண்ணி வச்சுட்டு நீங்க அவங்களுக்கு மிஸ் பண்ண கிளாஸஸ் வரும். அதே மாதிரி அசைன்மெண்ட்ல யூ ஹாவ் டு ஸ்கோர் 60% ஆஃப் த மார்க். அவுட் ஆஃப் 25 மார்க்ஸ் மோர் தேன் 12 மார்க்ஸ் எடுக்கணும். அப்படி இல்லைன்னா அசைன்மெண்ட் ரீசப்மிஷன் லிங்க் கொடுக்குறாங்க. நீங்க உங்களுடைய ரீடிங் மெட்டீரியல்ஸ் படிச்சீங்கன்னா யூ கேன் டெஃபினெட்லி ஆன்சர் தோஸ் கொஸ்டின்ஸ். யூ ஹாவ் டைம். உங்க ரீடிங் மெட்டீரியல்ஸ்ல இருந்து மட்டும்தான் அந்த கொஸ்டின்ஸ் வருது, அந்த மாடியூல்ஸ்ல இருந்து தான். அதனால யூ கேன் டெஃபினெட்லி ஆன்சர் தட். ப்ளீஸ் டிஸ்கஸ். நிச்சயம் ஒரு சென்டர்ல இருந்து ஐ திங்க் 2 பேராவது மினிமம் இருக்கீங்க, 2 பேர் 3 பேர் இருக்கீங்க. உங்களுடைய ட்ரைனிங் ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க, அவங்க யார் யாருன்னு உங்களுக்கு தெரியும், அவங்க நம்பர் உங்ககிட்ட இருக்கும். யூ கேன் டிஸ்கஸ் வித் தம். மேம் இந்த கொஸ்டின் இப்படி கேட்டிருக்காங்க, எங்களுக்கு அது புரியல, கேன் யூ ஹெல்ப் மீ. நீங்க அப்படின்னா என்னன்னு கொஸ்டின் ஆன்சர் கேட்க வேண்டாம், கொஸ்டின் கேட்டுட்டு அந்த ஆன்சரை நீங்க இது பண்ணுங்க. ரீசப்மிஷன் லிங்க் கொடுக்கறப்ப மறக்காம உங்களோட மெயில செக் பண்ணுங்க. நிறைய பேர் வாட்ஸ்அப்லயோ இதுலயோ கம்யூனிகேட் பண்ணா நீங்க பதில் கொடுக்கறது இல்ல. உங்களுக்கு சப்போஸ் கம்யூனிகேட் பண்றது இங்கிலீஷ்ல கம்யூனிகேட் பண்றது கஷ்டமா இருக்குன்னு சொன்னா ஹேனா தான் உங்களை I can கம்யூனிகேட் பண்ணுவாங்க. understand அவங்க Tamil, கிட்ட but ஹேனா கேன் அண்டர்ஸ்டாண்ட் தமிழ். இல்லைன்னா நீங்க என்னுடைய நம்பர் கேட்டு குரூப்ல இருக்குது, நீங்க என்னுடைய நம்பர் கூட கேட்டு அவங்க கிட்ட என்கிட்ட பேசலாம். இல்லைன்னா ராஜேஸ்வரி மேம்கிட்ட கேட்டு சொல்லிட்டு, உங்களோட எம்சிஹெச் ராஜேஸ்வரி மேம்கிட்ட சொல்லிட்டு அவங்களும் என்கிட்ட கம்யூனிகேட் பண்ண சொல்லலாம். ஸோ யூ ஹாவ் இது வந்து இட் இஸ் வித் கிரேட் சப்போர்ட் அண்ட் டிஃபிகல்டி ஃப்ரம் தி கவர்மெண்ட் அண்ட் ஃப்ரம் அ ஃபண்டிங் வி ஆர் காட் த ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் அ ஸ்காலர்ஷிப். இது வந்து உங்களுக்கு ஃப்ரீ கோர்ஸ் இல்லை, நீங்க எல்லாருமே செலக்டட் அமாங் எத்தனையோ பேர் இருக்கிறீங்க. நீங்க 8000 பேர்ல நீங்க 300 பேர் செலக்டட் ஃபார் திஸ் கோர்ஸ். ஸோ ப்ளீஸ் யூட்டிலைஸ் இட். நம்ம சின்ன பசங்க கிடையாது, நாங்க இருந்தோம், நாங்க அட்டெண்டன்ஸ் இருக்க முடியல, 10 நிமிஷம் இருந்துட்டு 10 நிமிஷம் ஒரு கிளாஸ் இருந்து அட்டன் பண்ணா யாரும் அட்டெண்டன்ஸ் வந்து கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ ப்ளீஸ் அந்த மெயின் மெஜாரிட்டி ஆஃப் த கிளாஸ் அந்த ஸ்டார்டிங்ல இருந்து 1 hour இப்ப பாத்தீங்கன்னா மேம் கரெக்டா 1 hour 15 minutes வரைக்கும் கிளாஸ் எடுக்கிறாங்க. ஓகே, இது எல்லாமே நமக்கு நியூ டாபிக், நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுதான், பட் நியூவா கத்துக்கிறோம் இந்த விஷயங்களை இல்லைங்களா. அதனால திருப்பி திருப்பி சிலரே தான் அவங்க இதா இருக்காங்க, காரணம் சொல்லாம நம்ம இருந்து ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அட்டெண்டன்ஸ் இப்படிதான் கால்குலேட் பண்ணுவாங்க, அது உங்களுக்கு தெரியணுன்றதுக்காகத்தான் நான் இன்னைக்கு சொல்றேன். அதே மாதிரி அசைன்மெண்ட்டும் நீங்க என்ன எப்படி பண்ணலாம். இது வரைக்கும் 2 அசைன்மெண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணியாச்சு. ஐ திங்க் இன்னொரு 2 yeah, we 3 have one இருக்குது. more assignment. One more assignment. So see, only 3 assignments for 19 sessions, 3 assignments. Just 6 classes ku ஒரு assignments தான் உங்களுக்கு, 3 classes ku ஒரு. So it's very not very tough. அது உங்களுக்கு ரீசப்மிஷனும் அனுப்புறோம். நீங்க 12 மார்க்ஸ்க்கு கீழ இருந்தா ரீசப்மிஷன் அனுப்புறோம். ப்ளீஸ் கோ த்ரூ தட். அப்ப எப்படி கால்குலேட் பண்ணணும், அதான் 60% மார்க் உங்களுக்கு வேணும் பாஸ் பண்றதுக்கு. ஸோ அவுட் ஆஃப் 25 12 மார்க்ஸ் இருக்கணும், அதை நீங்க பாத்துக்கோங்க. ஸோ உங்க ஸ்கோர்ல வந்து 12க்கு கீழே இருந்துச்சுன்னா நீங்க ரீசப்மிட் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. திருப்பி போங்க, அவங்க உங்களுக்கு எது தப்புன்றதும் அனுப்பிச்சிருக்காங்க. அப்ப ரைட்டான ஆன்சர்ஸ் திருப்பி தப்பா மார்க் பண்ணாம அதை பண்ணிட்டு எது தப்பா இருக்கோ அதுல ஃபோக்கஸ் பண்ணி நீங்க கொஞ்சம் அந்த ரீடிங் மெட்டீரியல்ஸ் எப்படி பார்க்கணும்னா, நீங்க உங்களோட லேப்டாப் இல்ல ஒரு கம்ப்யூட்டர்ல போனீங்கன்னா பெட்டரா இருக்கும். போயிட்டு அந்த சைட் போயிட்டு நீங்க அந்த நம்மளோட அந்த ப்ரோக்ராம் டீடைல்ஸ் போனீங்க அப்படின்னு சொன்னா எல்லா செஷன்ஸும் அதில் காமிக்கும். அந்த செஷன்ஸ்ல போயிட்டு நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா. வேற எதுவும் டவுட் இருந்தா நீங்க குரூப்ல தாராளமா கேளுங்க. சப்போஸ் தமிழ்ல வாய்ஸ் நோட் கொடுத்தீங்கன்னா கூட நான் ரெஸ்பாண்ட் பண்றேன், நான் இண்டிவிஜுவலா உங்களுக்கு. So, ma'am, these are the participants. I'll share the Excel with you. And தேங்க்யூ. if you're going to this contents, you can download it from here. யா, இதுதான் இப்படிதான் பார்க்கணும். உங்களோட ஐஎக்கோ போனீங்கன்னா, கண்டென்ட்ஸுக்கு போனீங்கன்னா ஒவ்வொரு கிளாஸுக்கும் உங்களுக்கு தெரியும் ஷெட்யூல் என்னன்னு வரும். அதுக்கப்புறம் பக்கத்துல கண்டென்ட் இருக்கு. ஸோ ஷெட்யூல்ல போய் கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்த கிளாஸ் வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ½ an hour அதே மாதிரி 30 minutes முன்னாடி தான் லிங்க் ரிலீஸ் பண்ணுவாங்க உங்களுடைய இமெயிலுக்கு. மார்னிங் ஒரு ரிமைண்டர் அனுப்புவாங்க, இன்னைக்கு நமக்கு ஒரு கிளாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா 30 minutesக்கு முன்னாடி உங்களுக்கு லிங்க் வரும். ஓகே, எனி அதர் டவுட்ஸ்? 2 minutes இருக்கு, யாராவது டக்குன்னு கேட்கறதுனா கேட்கலாம். இந்த இதுல நான் இப்ப ஷேர் பண்ணதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். மேம் சொல்லுங்க சாந்தி. மேம் January 12 வந்து கிளாஸ் அட்டன் பண்ண முடியல மேம். அது வந்து இந்த அதுதான்
அந்த இமெயில் ஐடி அனுப்பிச்சிருக்கீங்கல்ல மேம், அதுல வந்துட்டு அதுல பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுல மென்ஷன் பண்ணிட்டுங்களா மேம்? அந்த இமெயில் ஐடியில நீங்க வந்து அந்த 12th கிளாஸோட ரெக்கார்டிங் ஐஎக்கோ பிளாட்ஃபார்ம்ல இருக்கும். சரிங்களா? சரிங்க இப்ப சரிங்க மேம். காமிச்சாங்களே அந்த பேஜ்ல நீங்க போயிட்டு கான்டென்ட்ஸ்ல கிளிக் பண்ணிட்டு அந்த கிளாஸ் போயிட்டு அந்த டாபிக் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுல பிபிடி இருக்கும், வீடியோ லிங்க் இருக்கும், சரிங்க மேம். எல்லாமே இருக்கும். நீங்க உங்களுக்கு டைம் இருக்கிறப்ப அதை பார்த்துட்டு நீங்க நோட்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க, கிளாஸ் நோட்ஸ் மாதிரி. அந்த கிளாஸ் சரிங்க மேம். நோட்ஸ் நீங்க இமெயில்ல டைப் பண்ணிட்டு, அதாவது அன்னைக்கு டேட்டு நீங்க சரிங்க ஆப்சென்ட்ன்றத மென்ஷன் பண்ணிட்டு இந்த மாதிரி ஃபேக்கல்டி நேம், டாபிக் ஆஃப் த செஷன் இதெல்லாம் போட்டுட்டு சம்மரின்னு சொல்லிட்டு ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் அதை நீங்க உங்களோட மெயின் பாயிண்ட்ஸ் இருக்கும் இல்லையா இப்ப அந்த கிளாஸுக்கு அந்த சரிங்க இதோட மேம். நீங்க இது பண்ணிட்டு உங்களோட நேம் போட்டு உங்க ஃபுல் நேம் நீங்க எந்த இத எந்த சப் ஹெல்த் சென்டர் அவங்களோட டிஸ்ட்ரிக்ட் அந்த இதெல்லாம் போட்டு நீங்க அனுப்பிச்சிருங்க அவங்களுக்கு. ஓகேங்களா? சரிங்க மேம். சரிங்க மேம். தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ மேம். சொல்லுங்க சௌந்தர்யா. மேம் செகண்ட் அசைன்மெண்ட் எனக்கு ரீசப்மிஷன் மெயில் வந்திருந்துச்சு மேம் 15th பண்ண சொல்லி. டியூ டு சம் ஃபோன் இஷ்யூஸ் என்னால ரீசப்மிஷன் கொடுக்க முடியல. இப்ப கொடுக்கலாமா மேம்? No, we'll share the link again. So after the sessions, we'll share this link. ஓகே மேம். தேங்க்யூ இப்ப மேம். அதே லிங்க் வந்து 15th எக்ஸ்பயர் ஆயிருக்கும் சௌந்தர்யா, அதனால அவங்க திருப்பி லிங்க் அனுப்புவாங்க. சரிங்க மேம். தேங்க்யூ மேம். மேம் இந்த கிளாஸ் நோட்ஸ் வந்து நம்ம இது கொடுக்குறோம்ல மேம், மெயிலுக்கு அனுப்புறோம்லங்க மேம், இல்லை எம்ஓ கிட்ட சைன் வாங்கி அனுப்பணுமாங்க மேம்? சைன் வாங்க வேண்டாம், பட் நீங்க ஒரு தடவை நீங்க காமிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா நல்லது. அது உங்களோட இதுக்காக தான். நீங்க உங்களுக்கு செல்ஃப் ஸ்டடி தான் ஷப்னப்ரியா இது. நீங்க சரிங்களா? நீங்க வந்து சைன்லாம் வாங்க வேண்டாம், ஜஸ்ட் நீங்க மெயில அனுப்பிச்சீங்கன்னா போதும். ஓகே மேம். தேங்க்யூ மேம். So shall we wind Okay. up for today? Thank you, Thank you, ma'am. ma'am. Thank you. So if they are facing any issues, you can contact me directly. So I can understand Tamil, but I can't reply. Like I'll reply in, or else I'll use ChatGPT or something to translate. So you can reach out me directly. Yeah. Okay. Thank you, ma'am. Thank you, ma'am. Yeah. Thank you ma'am. Thank you, ma'am. So dear participants, you can leave now. Thank you, Shanmugha Priya ma'am. Thank you ma'am. Thank you, Anna ma'am. Thank you, ma'am. Thank you, Hannah. Thank you.